தான் பண்றோம் மாதாஜி. ஓகே. நான் ஆரம்பமே அதுக்கப்புறம் அது போராத்துக்கு வந்து ஜென்ரல், அதாவது ஜெனரல் இல்ல. மமோ பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த நாளு, கிழமை, நட்சத்திரம் எல்லாம் சொல்லணும். ஓகே. அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு கிடையாது மாதாஜி, இங்கே இல்ல கிடையாது. நான் டெய்லியும் சொல்றேன் மாதாஜி. ஏன்னா சாமி நான் முன்னாடி எல்லாம் நமக்கு நல்லது அதெல்லாம். ஜென்ரல், அதாவது ஜெனரல் இல்ல. மமோ பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த நாளு, கிழமை, நட்சத்திரம் எல்லாம் சொல்லணும். தட் இஸ் எல்லாம் சொல்லணும். ஆஃபரிங் ஆஃப் போகுக்கு அது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எக்கோ ஆகுது. இன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்துல அது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி 4 நட்சத்திரம் வச்சுலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இட் இஸ் லைக் அந்த நாரத பஞ்சராத்திரக்க விதி பிரகாரம் என்னென்ன மந்திரங்கள் ஃபர்ஸ்ட் அந்த 4 ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அந்த ஆடியோ வந்து கிளியரா அசே அசேஷ புஷ்பாஞ்சலி ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அவரை ரிசீவ் பண்றது இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஆச்சமன்லயே வந்து 2-3 வகை இருக்கு. சாமானிய அதாவது சாமானிய. மாதாஜி நீங்க எல்லாத்தையும் கேட்டு எழுதி வாங்கி எங்களுக்கும் போடுங்க மாதாஜி. ஸோ அப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து டோட்டலி நம்ம ஜென்ரல் விதி பிரகாரம் பண்றது கிடையாது. அந்த 3 இது அந்த இது பண்ணுவாங்க. சம்திங் ஏதோ அவர் பண்றார், இப்படி இப்படி இதை பண்ணி அது அது பகவானை வந்து வர ஆண்கள் வைக்கிறதுக்கு மட்டும் தான் மாதாஜி. பண்ண முடியும் மாதாஜி. அந்த அது அந்த ஆண்கள் மட்டும் தான் முடியும். ஆசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு அது பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் அது பண்ணாரு. எனக்கு அது வந்து அந்த நம்ம அந்த இந்த பெரிய பெரிய பிக்சரும் வந்து பூஜைகள்லாம் பண்ணும்போது பண்றோம் மாதாஜி. இப்ப வரலட்சுமி பூஜைக்கு பண்றோம். ஆனா வந்து லேடிஸ்க்கு ஒன்லி இந்த கைய வந்து முன்னாடி பின்னாடி காட்ட சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி விரல எல்லாம் சொடக்கி அதெல்லாம் பண்றது இல்ல லேடிஸ்க்கு. ஓகே. அது அது வாத்தியார் பண்ணி கொடுத்துருவார். எங்களுக்கு ஒன்லி சாமி காமிக்கணும்னு சொல்லிடுவார். இல்ல, அந்த மாதிரி கூட அவங்க பண்ணவே இல்லை. அந்த விரல் எல்லாம் சொடுக்குறதெல்லாம் பண்ணல. ஓகே. இல்ல அங்க டெய்லி பண்றாங்களே, நம்ம கோவில்ல பண்றாரு, அவர் பண்றாரு. இல்ல இல்ல, நீங்க அது தெரியாது எனக்கு. அதாவது நம்ம கை தட்டுறது, அதாவது when you are ஒண்ணு நாக் பண்ணணும், இல்ல கை தட்டணும் இல்லையா. அது இல்ல மாதாஜி. அப்புறம் அவரை வந்து அந்த பாலை வச்சு சங்குல பால்ல வச்சுட்டு நம்ம கோவில்ல அவர் பண்றாரு, கவனிச்சு பாருங்க. இந்த நைவேத்தியம் பண்ணும்போதும் ஆரத்தி பண்ணும்போதும் ஒரு ஒரு வாட்டியும் பண்றாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சப்தம் பண்ற மாதிரி நான் கேட்டது இல்ல. சத்தமா இல்ல, கையதான் வெறுனதான் அது பண்ணுவாங்க. அதுதான் அது மாதாஜி, அது ஒரு போஸ்டர். தட் இஸ் ஆமா ஆமா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஈவன் துளசிக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி பண்றாங்க. முதல்ல அவங்க ஆண்களுங்க. அது தட் இஸ் ஃபைன். ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த இது போடுறதெல்லாம் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ பட் இப்படி சுத்தி கிடையாது, அதெல்லாம் சுத்தி எல்லாம் போடுறது கிடையாது. அதெல்லாம் கையதான் காட்டணும். கையதான் அந்த விரல் எல்லாம் வந்து அவங்கதான் இது பண்ணுவாங்க, நிமித்துவாங்க, மடக்குவாங்க. நம்ம வந்து வெறும் கைய நேரவே நிறுத்தி வச்சு சொல்றாங்க. 2 கரெக்ட். கையும் சேர்த்துண்டு டிடி வர்ஷிப் வந்து பூவை ஆஃபர் பண்ற மாதிரி, அவ்வளவுதான். டிடி வர்ஷிப் வந்து மேஜரா வந்து பிரபுஸ் தான் பண்ணுவாங்க, ஃபார் மாதாஜிஸ் கிடையாது. ஆனா இன் கேஸ் பிரபு அந்த சமயத்துல வந்து யாருமே இல்லைன்னாக்கா ஐ திங்க் மாதாஜி ஆல்சோ கேன் டூ. இந்த ஆப்ஷன் வந்து பிரபுபாதர் தான் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ தெர் இஸ் நத்திங். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் அதில் வந்து 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று நம்மளுடைய ரைட், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்ட் ஃபோக்கஸ்டா நம்ம மைண்டு, தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஒரு முகமாக இருக்கணும். அதுல இருந்துட்டு நம்ம செய்யணும். அந்த பாவம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எதையோ ஒன்று பண்றோம், எதையோ ஒன்று வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கான் ஜென்ரலா. இல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. இல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடாது. ஓகே. இப்ப நம்ம அதனாலதான் ஜென்ஸ் தான் வைக்கிறாங்க. லேடிஸ் ஜாஸ்தி அந்த இடத்துல சொல்லவே விட மாட்டாங்க. ஆமா லேடிஸ் அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல விட மாட்டாங்க. ஆமா லேடிஸ்க்கு கிடையாது. பட் when there no one is there, I think ladies are also, Matajis are also allowed. ஓகே. when அது வெரி ரேர். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வெரி ரேர்லி இருக்கும். ஸோ யாருமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தவிர மற்றபடி. ஸோ வென் பிரபுஸ் ஆர் தேர், பிரபு ஒன்லி ஹேஸ் டு. ஸோ எதுக்கு இத்தனை வைக்கிறோம், இத்தனை போக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நியர்லி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, 3 மணி வரலையுமே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்து 4 மணிக்கு முடிஞ்சிச்சு. கண்டினியூஸாக உட்காந்து என்னன்னா குரல் நிறைய கேட்கல. தட்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம். கிளியரா இல்லை மீட்டிங் வந்து. பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இந்த 18th 19th அந்த குரு சேவாக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கா மாதாஜி? அதுதான் பிரபு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது, அதுதான் சேம்.
நம்ம வந்து we'll have to mention that in the group also. So such people only need to apply இல்ல. நான் அதை கேட்டேன். ஆனா பிரபுஜி ஒண்ணு போட்டார் அதுக்கு ரிப்ளை. அதையும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் பியூர்லி பிராமணிக்கல் இனிஷியேஷன். ஐ ஃபீல் இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இது. தட் இஸ் அதனால தான் நம்ம வந்து குரூப்ல போட வேண்டாம். ஓகே. நம்ம வந்து யாரெல்லாம் நம்ம தமிழ்ல யார் இனிஷியேஷன் எடுத்துட்டு டெம்பிள் டிடி சேவாக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். அவங்க மட்டும் தான் சப்மிட் பண்ணணும். ஓகே. ஓகே. டிடி அண்டு கிச்சன் சேவா. எஸ்பெஷலி நான் வந்து மாதாஜி தான் நம்ம நிறைய இருக்கிறதுனால குக்கிங் சேவான்னு தான் நான் போட்டிருக்கேன் நான். ஓகே. ஒரு நாள் டிடி சேவா, இன்னைக்கு டிடி சேவா சொல்லி கொடுத்தாங்க, நாளைக்கு கிச்சன் சேவா சொல்லுவாங்க. நாளைக்கு உண்டு செஷன். ஓகே. ஸோ கிச்சன் எப்படி நம்ம வந்து பண்றது. ஸோ கிச்சன் சேவையே ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம ரொம்ப கிளீனா பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் எல்லா குரூப்லையுமே நான் போட ஒன்லி நான் அட்மின் அண்ட் டீச்சர்ஸ் குரூப்பை மட்டும் தான் வச்சிருந்தேன் நான். ஸோ ஏன்னா நிறைய பேர் போக போறது இல்லை இல்லையா. அதனால பாவம் அவங்க எதுக்கு அதை ஃபில் பண்ணி அந்த 18th 19th அடுத்த மாதம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா எதுக்கு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ன்றதுக்காக தான் நான் விட்டுட்டேன். எக்ஸ்க்ளூசிவ்லி இனிஷியேட் எடுத்துட்டு செகண்ட் இனிஷியேஷன் எடுக்க விரும்புறவங்க மட்டும் எடுக்க அதாவது சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆப்ஷன். ஐ வாண்ட் டு கோ அண்ட் டூ தட் சேவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு பிரபு. ஸோ யூ கேன் டேக் இட். ஓகே. We'll go to that. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं तदासि वा पदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशरि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. सो रीडिंग फ्रॉम भागवतम. நம்ம எத்தனை 5 ஸ்லோகமா முடிச்சோம்? 5 தான் முடிச்சோம் நினைக்கிறேன். 5 or 6? 6 ஆரம்பிக்கணும் மாதாஜி. ஓகே. ஓகே. ओके. अनर्थोपाशमं पशमं साक्षात् भक्ति योगम् अदोक्षजे. लोकस्या जानतो विद्वांस चक्रे सात्वता संहिताम्. Yes, translation. तोबासमां साक्षात् भक्ति योगम अदोक्षजे. लोकस्य जानतो विद्वांस चक्रे सत्वद संहिताम्. Translation purport पढ़े. யாரா வாசிங்க. நோ இஷ்யூஸ். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஹரே மாதாஜி, நான் வாசிக்கிறேன். வாசிங்க. ஜீவராசிகளின் தேவையற்ற பௌதீக துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையால் குறைத்துவிட முடியும். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கற்று உணர்ந்தவரான வியாசதேவர் பரம சத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார். பொருளுரை. ஸ்ரீல வியாசதேவர் பூரண புருஷராகிய பகவானை கண்டார். பூரணமானவரான பரம புருஷருக்குள் அவரது பின்ன பகுதிகளும் அடங்கும் என்பதையே இக்கூற்று சுட்டி காட்டுகிறது. ஆகவே வியாசர் அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி மற்றும் பகிரங்க சக்தி எனப்படும் பகவானின் வேறுபட்ட சக்திகளையும் பகவானின் வெவ்வேறு விரிவங்கங்களையும்
விரிவங்கங்களின் அங்கங்களையும் கூட கண்டார். அதாவது பகவானின் அவதாரங்களையும் அவர் கண்டார். பகிரங்க சக்தியினால் குழப்பமடைந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தேவையற்ற துன்பங்களையும் குறிப்பாக அவர் கண்டார். இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய பக்தி தொண்டு முறையையும் அவர் கண்டார். தெய்வீக விஞ்ஞானம் ஆகிய இம்முறை பரமபுருஷ பகவானின் நாமம், புகழ், பெருமை முதலியவற்றை கேட்கும் பாடும் முறைகளிலிருந்து துவங்குகிறது. இயந்திரம் போல் கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கும் பகவத் பிரேமையை எழுப்ப முடியாது. இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை. பக்தனின் உண்மையான முயற்சிகளில் பகவான் முழு திருப்தி அடையும் பொழுது தமது உன்னதமான அன்பு தொண்டை பகவான் அவனுக்கு அளிக்கக்கூடும். ஆனால் பகவானின் நாமத்தை கேட்டல், பாடுதல் ஆகிய முறைகளினால் தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன. ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதீக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. பரம சத்தியத்தை பூரணமாக உணர்ந்து அறிவதற்கு அறிவானது பக்தி தொண்டையை சார்ந்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அழகான பர்பட். லாஸ்ட் லைன் வந்து கன்க்ளூஷன் நமக்கு இல்லையா? ஞானம் என்பது எதன் அடிப்படையில நமக்கு கிடைக்க பெறுகிறது? நமக்கெல்லாம் ஞானம், நாம இந்த பௌதிக உலகத்துல வாழ்றதுக்காக, நம்ம பௌதிக தளத்துல வாழ்றதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, புத்தி கூர்மை எல்லாமே நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை உபயோகப்படுத்தி நாம் என்ன பண்றோம்? பௌதிகத்துல நாம அந்த எந்த செயலை எவ்வாறு செயல்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே நாம எடுத்துக்கிட்டு போறோம் இல்லையா? ஆனா அது உண்மையான ஸ்கில்லே கிடையாது நமக்கு இல்லையா? அந்த தற்காலிக தீர்வுக்காக நாம அவ்வளவு மண்டையை உடைச்சி நாம எப்படி இதை வந்து நம்ம சமாளிக்க போறோம்னு நினைச்சு அதுக்கான வழிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம செயல்படுறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் இல்லையா வருது, தடைக்கற்கள் வருது. அந்த தடைக்கல் எல்லாம் மீறி நாம வந்து ஒன்றை சாதிக்கணும்னு பொழுது நாம எவ்வளவோ பிளான் பண்ணி பண்றோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம முதல்ல பணத்தை சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு இடத்த பாக்குறோம் இல்லையா? அதன் பிறகு அந்த இடம் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடு கட்டுறதுக்கு நீ இவ்வளோ பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வாங்குறதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு, இப்படி ஒன்னொன்னா நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிளானு, சிம்பிளா எப்படி பண்ணா இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம முடிப்போம், அப்படி எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்புமே நாம பிளான் பண்ணி எடுத்துட்டு போறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்முடைய புத்தி கூர்மை. ஆனா நாம அதை என்ன நினைக்கிறோம்? அதுதான் ஞானம் என்று நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? உண்மையிலேயே அது ஞானம் கிடையாது. அது நம்முடைய பகுத்தறிவை நாம உபயோகப்படுத்தி நாம செயல்படக்கூடிய விதம். ஒரு ஜீவன் அவன் எந்த குணாதிசயத்தோடு இருக்கின்றானோ அதற்கேற்றவாறு அந்த பகுத்தறிவு வந்து அவனுக்கு செயல்படும். தமஸ் குணத்துல இருந்தா அதுக்கேற்றவாறு செயல்படும், ரஜோ குணத்துல இருந்தா அதுக்கேற்றவாறு செயல்படும், சத்துவ குணத்துல இருந்தா அதுக்கேற்றவாறு செயல்படும். ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அவன் செயல்படக்கூடிய விதமும் அவ்வாறே அமையப்பெறும். ஆனா இது வந்து உண்மையான ஞானம் கிடையாது. பௌதிகத்துல நாம ஒன்றை சாதிக்கின்றோம் என்றால் அது உண்மையான ஞானம் கிடையாது இல்லையா? அது நம்ம சர்வைவல். எல்லா ஜீவன்களுமே எப்படியோ ஒண்ணு நாம வாழ்ந்துதான் ஆகணும்ன்றதுக்கான ஒரு பாதை, அவ்வளவுதான். ஸோ அவன் எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறவன் வந்து தமஸ் குணத்துல இருப்பான். நான் இப்படி வாழ்ந்தே காட்டுவேன்னு நினைக்கிறவன் வந்து ரஜோ குணத்துல இருப்பான். எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவன் வந்து சத்துவ குணத்துல நிற்பான் இல்லையா? வாழக்கூடிய விதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேறுபட்டிருக்கும் குணாதிசயங்கள்ல. ஆனா வாழ்க்கை இப்படித்தான் செல்லும் என்பது ஆல்ரெடி விதிக்கப்பட்ட ஒன்று, நம்ம கர்ம பலன்களுக்கு ஏற்றவாறு. ஆனா அது உண்மையான ஞானமே கிடையாது. ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு அலசி ஆராய்ந்து பிற்கால வாழ்க்கை நாம யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியதுதான் வந்து உண்மையான ஞானம். ஆனா அந்த உண்மையான ஞானம் நாம் எல்லாம் கூட இந்த பகவத்கீதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்மான்னா அதான் சொல்லியிருப்பாங்க, பூவமை, அது வேணா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆத்மான்னா என்னன்னு தெரியாது நமக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமே தவிர நம்ம உடல்ல எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, அதெல்லாம் நமக்கு அதை பத்தியான ஞானம் முழுசா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா பகவத்கீதை 2nd சாப்டர் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு வந்து ஆத்மானா என்ன, நாம யாரு, இந்த உடல்னா என்ன, இந்த புலன்கள்னா என்ன, மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன இல்லையா? ஒவ்வொன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணோம். சூக்ஷ்மம், ஸ்தூலம், அதுக்கப்புறம் ஜீவன், இப்படி இந்த 3 அடுக்குகளை நாம
புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இதே வந்து நம்ம பகவத்கீதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஆத்மான்றது யாரோ பெரியவா சொல்லியிருப்பா, அதை கேட்டிருப்போம், அவ்வளவுதானே தவிர அது இந்த உடல்ல எந்த பாகத்துல இருக்கு, இந்த உணர்வு எப்படி இந்த உடல் முழுவதுமே பரவி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியாம தான் வாழ்ந்திருக்கோம் நம்ம இல்லையா? சோ இங்கே நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா, ஒருத்தருக்கு உண்மையான ஞானம் கிடைக்க பெறணும்னா அவங்க பக்தி தொண்டுல ஈடுபடும் பொழுதுதான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். சோ நாம ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுதுதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது போல இறை தொண்டு ஆற்றும் பொழுது இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஞானம் என்ன, நாம் எல்லாருமே இறைவனிலிருந்து தோன்றிய பின்ன பகுதிகள் இல்லையா? பகவானுக்கு அன்லிமிட்டெட் எனர்ஜிஸ் இல்லையா, அளவிட முடியாத ஆற்றலை பெற்றவர். ஆனா அதுலயுமே வந்து மெயினா வந்து நாம 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒண்ணு ஆன்மீகம், இன்னொன்னு வந்து பௌதீகம், இன்னொன்னு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இல்லையா? தட்டஸ்த சக்தி, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அப்படின்னு 3 நிலைகளை நாம பார்க்கிறோம். சோ இப்போ இந்த ஜீவன் வந்து அந்தரங்க சக்தியை சேர்ந்தவன், நித்தியமானவன். இந்த உடல் வந்து பகிரங்க சக்தியை சேர்ந்தது இல்லையா? அவன் இந்த ஜீவன் வந்து ஒன்று இந்த பௌதிக உலகத்துல இருக்கும் பொழுது பௌதிக தளத்திலிருந்து செயல்படும் பொழுது அவன் வந்து முழுதும் பௌதிகமாகவே காணப்படுகிறான். அதே ஜீவன் வந்து ஆன்மீக அறிவை நாடும் பொழுது அவன் ஆன்மீகமான அந்த நிலையில வந்து இந்த இந்த உலகத்திலேயே வாழும் பொழுது கூட அவன் வந்து ஒரு உயர்வான ஸ்தானத்தை அடைகின்றான். அதனால்தான் மனிதன் என்பவன் தத்தஸ்ட சக்தியில வந்து செயல்படக்கூடியவன். அவனால் அந்த இடத்துலயுமே வாழ முடியும், இந்த இடத்துலயுமே வாழ முடியும். அந்த இடத்துல வாழும் பொழுது உயர்வான நிலையை அடைகின்றான், இந்த இடத்துல வாழும்போது அவன் ஆற்றிய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு ஒரு பலனை அவன் அடைகின்றான் இல்லையா? இந்த ஒரு நிலை நம்ம பாக்குறோம். சோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்னாடி இந்த ஸ்லோகம் என்ன படிச்சோம், அது புருஷம் பூரணம் இல்லையா? பூரண புருஷர் என்பது யார்? அடுத்து வர ஸ்லோகத்துல வந்து பகவானுடைய நாமமே வரும். சோ மரியாதை புருஷர்னாலே ராமர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பூரண புருஷர்னா கிருஷ்ணர் என்பதை வந்து அடுத்த ஸ்லோகத்துல வரும். இந்த மெட்டீரியல் மிசரிஸ் ஆஃப் த லிவிங் என்டிட்டி இல்லையா? ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில வந்து பௌதிக சங்கடங்கள் நிறையவே இருக்கும். ஆனா அது எல்லாமே சுலபமான முறையில வந்து அதை வந்து அவங்களால எதிர்கொள்ள, மிட்டிகேட்டட்னாக்கா அதற்கான தீர்வை வந்து அவங்களால காண முடியும் இல்லையா? எப்படி? பை த லிங்கிங் ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி தொண்டு பண்ணும் பொழுது இத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். எல்லாருக்குமே இதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய செயல்படும் விதம், ஒரு 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 கடினமான சூழ்நிலையை நாம் எவ்வாறெல்லாம் எதிர்கொண்டிருந்தோம், இப்ப நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம், இந்த வேறுபாடை வந்து நம்மளால நன்னாவே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? கிருஷ்ண உணர்வுக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்றது கொஞ்சம் முன்னாடியே தெரிய வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது நமக்கு இல்லையா? சில சமயத்துல கொலாப்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி சூழல் எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். நமக்கு பிடிக்காத ஒரு செயலா இருந்தா அது மேல வந்து வெறுப்பை வந்து நம்ம கண்டிப்பா கொட்டுவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். இறைவனுடைய படைப்புல நமக்கு இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு ஃபேட் இல்லையா? அந்த ஒரு நிலை இருக்கு நமக்கு. நம்ம கர்ம பலனால இதெல்லாம் நம்ம இதெல்லாமே நம்ம செயல்படுத்தணும், அடுத்து அதனுடைய விளைவுகளை சந்திக்கணும், இப்படி எல்லாமே நம்ம தலையில எழுதியிருக்கு. அப்படின்னு எண்ணிக்கொண்டு நாம் அதை வந்து வெறுப்போ விருப்பமோ இல்லாம அந்த செயலை செய்யணும்ன்ற அந்த பக்குவத்திற்கு நம்மள நாம முயற்சி பண்ணி தள்ளுவோம் இல்லையா? சிலதை வந்து இமிடியட்டா எடுத்துக்குவோம், சிலது கொஞ்சம் காலம் கடந்து எடுத்துக்குவோம். ஆனா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு உண்டு. இது எதனால வந்திருக்குனாக்கா, நாம செய்யக்கூடிய அந்த சிறிய பக்தி தொண்டினுடைய பக்குவத்தினாலதான். அந்த பக்தி தொண்டு நம்ம பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி நாம வில் பிகம் ட்ரெயின்டு. எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிடும். அந்த இயல்பும் இருக்காது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது இல்லையா? நிறைய வியாதிகளோட தான் நம்ம உழந்துட்டு இருக்கோம் இல்லையா? பட் த மாஸ் ஆஃப் பீப்புள், ஆனா இதை யார் புரிந்து கொள்ளவில்லையோ இல்லையா, do not know this and therefore learned. The learned Vyasadeva combined this Vedic literature which is in relation to the, அதனாலதான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து யார் இயற்றினது? வியாசதேவர் இயற்றினார் இல்லையா? ஸோ அதற்காகவே இந்த பாகவதம். ஸோ நேற்று அதாவது மண்டே உங்களுக்கு கிளாஸில் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த சீனியர் லெக்சர்ஸ் அதுல வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
ஸோ இது ராதாநாத் சுவாமி அவர்கள் சொன்னதாக அந்த சீனியர் டிவோட்டி வந்து மேற்கோள் காட்டினார். என்னன்னாக்கா மேபி அவர் அவருடைய டிசைபிளா இருந்திருக்கலாம், அவருடைய குருவா இருந்து அவருடைய இதை வந்து கேட்டிருக்கலாம் அவரு. ஸோ அவர் சொன்ன என்னன்னாக்கா, பிரம்மர் என்ன பண்ணாரா, எல்லா வேதங்களையுமே ஒரு துலாபாரத்துல ஒரு தட்டுல வச்சு ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு தட்டுல வச்சாராம். அப்போ கூட பாகவதத்துக்கு அத்தனை வேதங்களுமே சமமாகவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் இது அமலம் புராணம். அதனாலதான் நீ எத்தனை வேதங்களை நீ படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒன்றை மட்டும் படிச்சா போறோம், உனக்கு உன் வாழ்க்கையில வந்து நீ என்ன அடையணுமோ அதை வந்து கண்டிப்பா அடைஞ்சிருவ. ஒரு ஜீவன் எந்த நிலையை அடையணுமோ அந்த நிலையை அடைவதற்கு பாகவதம் வந்து நமக்கு வந்து உதவுகிறது. அதாவது இதுக்கு அமலம் புராணம். அமலம் என்றால் குறையற்ற, அதுல வந்து எந்த ஒரு தவறோ குறையோ நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இந்த பாகவதத்துல. ஸோ அதனாலதான் இது ஸ்பாட்லெஸ் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ குறையற்ற அமலம் புராணம் அப்படின்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை. ஓகே. ஸ்ரீல வியாசதேவா. ஸோ இப்போ போன ஸ்லோகத்துல நம்ம என்ன படிச்சோம், வியாசதேவர் அமர்ந்து பகவானை வந்து அவர் வந்து தியானித்து பக்தி பண்ணிட்டு இருக்கார். அவர் அந்த பக்தியிலிருந்து அவர் காணும் பொழுது பகவானை நோக்குகிறார். அவரை பின்ன இருக்கக்கூடிய அந்த, அதாவது மாயையையும் இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய மாயாதேவியும் பார்க்கிறார். அந்த மாயாதேவி யாரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களை கட்டுப்படுத்துகிறாள். அவள் யாருடைய கட்டளை இருக்காள், பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா. சோ இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர். அவருக்கு கீழே அவங்க, அதுக்கு மேல அதுக்கு கீழே நாம் எல்லாருமே, இல்லையா? சோ ஏன், அதாவது நம்ம இந்த இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியறது, நம்ம பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வேற, அடுத்து வந்து துவாரகைக்கு வந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வேற அப்படின்றது எல்லாமே நம்ம நிறைய இடங்கள்ல படிக்கிறோம், இல்லையா? ஏன்னா அதுல விஷ்ணு தத்துவம் அடங்கியிருக்கு, இல்லையா? பகவான் அந்த பரதத்துவத்துல வந்து அவர் யாரிடத்திலுமே வந்து அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நீங்க ரசங்களை பற்றி நீங்க நிறைய இடங்கள்ல படிக்கலாம், இல்லையா? ஏன் பகவான் ரசபாவத்தை மட்டுமே அவர் ரொம்பவுமே நேசிக்கிறார், நம்ம கிட்ட ஏன் அன்பு உள்ளத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார், ஏன் பக்தர்களோட மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், என்னைக்காவது நம்ம யோசிச்சது உண்டா? யோசிச்சது உண்டா? நம்ம ஏதாவது காரணம் உங்களால சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. வை லார்ட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த ரசாஸ் தேன் பீங் ஸ்ட்ரிக்ட். இல்லை, நேற்று உங்களுக்கு வந்து நேற்று ஒரு கதை சொன்னேன், இல்லையா? ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு தேர்ட் டீச்சர் கிட்ட வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி, இருந்தாலும் அவங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சிருப்பாங்க. அந்த டீச்சர் கிட்டயுமே அவங்க ட்ராக் வச்சுப்பாங்க, இல்லையா? எப்படி என்னுடைய பிள்ளை. ஸோ அந்த டீச்சரும் வந்து ரொம்ப கரடு முரடா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பையன் வந்து ஒரு நல்லது, ஏதோ ஒரு சின்ன தவறு இருந்தால் மன்னிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லையா? இப்படி எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்கியூசஸ் எல்லாமே கொடுத்து ஹேண்டில் பண்றாங்க. இந்த காலத்துல அப்படிதான் நடக்குது. முன்ன காலத்துல தான் டீச்சர் அடிப்பாங்க, இப்போ இந்த காலத்துல எந்த டீச்சரையுமே அடிக்கிறது கிடையாது, இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு புறம் வந்து டீச்சர் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு புறம் வந்து அடிக்கவும் கூடாது என்று எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய பிள்ளைய. இந்த ரெண்டு விதமான மென்டாலிட்டி பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா உண்டு, இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி பண்புகள் வந்து யாரிடத்துல வந்திருக்கு, நமக்கு பகவான் இருந்துதான். ஒரு முறை வந்து ஒரு புறம் வந்து பகவான் வந்து அசுரர்களை வதைக்கிறார், இல்லையா? இன்னொரு புறம் அன்பு உள்ளத்தையுமே ராச நடனம் மூலியமா எல்லா கோபியர்களிடத்திலுமே அவர் வந்து அன்பு பாராட்டுகிறார். உண்மையிலே பகவான் வந்து கருணை, அன்பு, இதுதான் அவருடைய இலக்காக வச்சிருக்கார். ஏன் பகவான் அதை மட்டுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? ஏன் நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அதாவது ஹி பீங் எ சுப்ரீம் கண்ட்ரோலர், பகவானை வந்து நம்ம அவருடைய சௌந்தரியத்தை தான் நம்ம வந்து அழகா நம்ம வர்ணிக்கும் பொழுது பகவான் வந்து ஆனந்தம் கொள்வார், இல்லையா? அவருடைய தாமரை கண்கள் இப்படிலாம் நம்ம வந்து வர்ணிக்கும் பொழுது, அவருடைய திருவடிகளை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, அதே அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய எல்லையற்ற ஆற்றலை பற்றி புகழும் பொழுதோ, அவரை அனைவரையுமே கட்டுப்படுத்துபவர் என்பதோ அவருக்கு வந்து அது வந்து அவ்வளவு அவருக்கு பிரியமான ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு. ஆனா அன்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பகவான் வந்து விரும்புகிறார். ஏன் அப்படிங்கிறது என்னைக்காவது நம்ம யோசிச்சது உண்டா? உங்களுக்கு ஏதாவது தோண்டினா சொல்லலாம், தவறா இருந்தா கூட பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், லெட் அஸ் ட்ரை. யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். யோசிச்சதே கிடையாது மாதாஜி. எல்லாருடைய பக்திக்கும் அன்புக்கு அடிமை, உண்மையான அன்புக்கு அடிமை. கரெக்ட் தான். அது ஏன் அப்படி இருக்கார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவா இருக்கிறவர் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து எதை எதிர்பார்ப்பாரோ அததான் பகவானும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. அவருடைய பின்ன பகுதிகள் நம்ம எல்லாம், அதனால அவர் நம்மளை அதை எதிர்பார்க்கிறார். ஓகே. ஸ்டில்
ஐ திங்க் இன்னும். ஏன்னா மாயாதேவி தான் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். பகவான் எங்கேயுமே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இது வரைக்கும் நம்ம படிக்கல. படிச்சுமா நம்ம எங்கேயாவது? இல்லவே இல்லை இல்லையா? ஹி நெவர் பனிஷஸ். ஆனா நம்ம மாயாதேவி மூலியமா தான் நமக்கு எல்லா பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்குது இல்லையா? இந்த நம்ம சொல்லும் போது ஏன் தான் பகவான் இப்படி நம்ம சோதிக்கிறாரோ அப்படின்னு தானே மாதாஜி சொல்றோம். நாம சொல்லுவோம் அது நம்முடைய அஜ்ஞானம். நாம கர்மத்தை பண்ணிட்டு பகவான்கிட்ட போனாக்கா இல்லையா, தவறு இழைத்தது நாம, அதுக்கான தண்டனையை நாம, அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியவங்க நாம தானே. அது இயற்கையினுடைய விதி தானே. விதி விதானங்கள் எல்லாமே இறைவன் நிர்ணயித்திருக்கார். அதனால நீ நல்லது செய், நல்லது அனுபவிந்தானே சொல்றார். நீ ஏன் கெட்டது செய்யற? ஏன் இந்த உலகத்துக்கு வந்து நீ வந்து இப்படி வந்து உழலணும் இல்லையா? சோ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியறதுன்னா, நமக்கு பனிஷ்மெண்ட் எல்லாமே யார் மூலியமா கிடைக்கிறது? நாம செய்த கர்ம பலனால் தான் அனுபவிக்கிறோம். ஆனா அது வந்து பரிபாலிக்கிறது யாரு? மாயா, இந்த மாயை தான் இல்லையா? சோ இந்த 3 குணங்கள்ல இருந்து நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுடைய பலன்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எல்லாமே கட்டுப்படுத்துறது யாரு? இந்த மாயை. சோ ஆனாலும் பகவான் வந்து நம்ம அவர் மீது பிரேமை கொண்டால் உடனடியாக நமக்கு வந்து அவர் வந்து கருணையோட வந்துடுறாரு பகவான் இல்லையா? ஏன் அவ்வளவு அந்த மெலோ, அதாவது பாத்தீங்கன்னா மெலோன்னு சொல்லுவாங்க. மெலோனாலே ஒரு ருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த ரசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் பகவான் எப்பவுமே இந்த ரசபாசங்கள்லயே இருக்கார் இல்லையா? ஒன்று மாதுரிய ரசம், இல்லைன்னா வாசல்ய ரசம், இல்லைன்னா வந்து சாக்கிய ரசம். அர்ஜுனருக்கு வந்து தேர் ஓட்டியானார், பின்னாடி படிக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இன்ட்ரடக்ஷன். ஃப்ரெண்ட் அண்ட் சேரியட்டியர் அப்படின்ற இதுல வரும் பின்னாடி 14-15 ஸ்லோகாஸ்ல வருது. ஓகே, ஸோ அப்போ பகவான் அவ்வாறே ஏன் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறார்? தான் மிகவும் வலிமை மிக்கவர் அப்படிங்கறத வந்து அவர் எங்கேயுமே வந்து அவருடைய இன்ட்ரடக்ஷன் வந்து அவ்வளவு இதுவா வந்து அவர் மூலியமா வர்றதே கிடையாது. ஹி ஆல்வேஸ் ஹாவ் தட் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல தான் வருவார் இல்லையா? ஏன் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது என்றால், நாம இந்த பிரபஞ்சத்துல 3 குணங்கள்ல வந்து நாம் ஆற்றி இருக்கக்கூடிய கர்ம பலன்களை வந்து அனுபவிக்கின்றோம், மிகவும் துயர் அடைகின்றோம் இல்லையா? இந்த துயர் அடையிறது என்பது அனைத்துமே இந்த உலகத்தை ஆள்வதற்கான அந்த தேவர்களிடத்துலதான் கொடுத்திருக்கார் பகவான். அது அவர் டைரக்டா எதுவுமே டீல் பண்றது இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இந்த உலகத்திற்கான பண்புல அவர் இஸ் நாட் டைரக்ட்லி லிங்க்டு இல்லையா? அனைத்துமே இன்டைரக்டா அவர்கிட்ட இருந்து வந்தாலுமே இதை டைரக்டா ஆள்றது வந்து சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இல்லையா? அடுத்து வந்து பிரம்மா படைக்கிறது, இவங்க அழிக்கிறது, இதெல்லாமே நம்ம வாழும் காலத்துல வந்து அதாவது மாயாதேவி நம்மளை வந்து ஒவ்வொரு க்ஷணமுமே நமக்கு டெஸ்டிங் உண்டு இல்லையா? ஆர் வி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சுப்ரீம், இல்லைன்னா நாம இன்னும் பௌதிக தளத்துலதான் இருக்கிறோமான்ட்டு. நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய நோக்கம் எல்லாமே பௌதிகத்துக்கு போகும்போது அவ நம்மளை புழுத்து இழிச்சுக்குவா, அப்படியே இழுத்து வச்சிருவா. சரி நீ இதுலயே உழண்டுன்ட்டு. ஒருவேளை நாம இது நமக்கு கட்டுண்ட நிலை ஏற்படுத்தும், இது தேவையில்லை, பிற்காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இல்லாம கூட யதார்த்தமா வாழக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த தப்பு செஞ்சா நாளைக்கு நம்ம கஷ்டப்படுவோம் நினைக்கக்கூடியவங்களும் உண்டு இல்லையா? அவங்க ஆன்மீக தளத்திலே நிலை பெறவில்லை என்றாலும் ஒரு பௌதிக தளத்திலிருந்து யோசிக்கக்கூடிய தர்மவான்களும் உண்டு இல்லையா? அப்படிப்பட்டவங்க வந்து தவறான செயல்களுக்கு போகாம இருக்கும் பொழுது அப்பயும் என்ன ஆகுதுனாக்கா வீல் கெட் இன்டு த இந்த அட்லீஸ்ட் அந்த மாயையிலிருந்து அவங்க வந்து சிக்கிக்காம இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை அவங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. அதே ஆன்மீக தளத்துல இருக்கும் பொழுது அவங்க ஆன்மீகத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் இல்லையா? சோ இவ்வளவு கஷ்டங்களை நாம அனுபவிக்கிறோம் இல்லையா? பகவான் அதனாலதான் நமக்கு எப்பவுமே கருணையை கொடுக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே இந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது இல்லையா? சோ ஸ்ட்ரிக்டான ஒரு நபர் கீழே வந்து நம்மள வந்து அவங்களுடைய பாதுகாப்புலையும் சரி, அவங்களுடைய மேற்பார்வையில நம்மள வந்து செயல்படுத்த விடுறாரே ஒழிய, ஆனா துயருற்று நாம வந்து இந்த இடத்துல உழலணும்ன்றது அவருடைய நோக்கமே கிடையாது. நாம திருந்தி மீண்டும் வந்து அவரிடத்துல போய் சேரணும்ன்ற எதிர்பார்ப்பு. அதனாலதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அவர் வந்து எப்பவுமே காத்துட்டு இருக்கார். இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப். அதனாலதான் நம்ம இந்த ரசாஸ் எல்லாமே வந்து அதிகமாக சொல்றதுக்கான காரணம் கூட அதுதான். he has been never been a strict father கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து அன்பு பாராட்டும் பொழுது அவர் வந்து he feels நாம இங்க கஷ்டப்படுறத வந்து அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. நாம பக்தி தொண்டை புரிந்து அவரிடத்துல வந்து சேர்ந்துடணும். அதனாலதான் பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்குல்தாம்ன்றத வந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு என் பாதங்களை சரணை, உன்னை நான் பாவ விலையிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த சரணாகதி அடையக்கூடிய புத்தி நமக்கு வரணும் இல்லையா?
தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுதான் லேகிங்கே நமக்கு. சரணாகதி என்பது ஒரு மனம் கொள்ளக்கூடிய நிலை இல்லையா? ஸோ அதாவது இறைவனை உன்னதமான ஸ்தானத்தில் வைத்து தான் அவருடைய சேவகன் என்பதை உணர்ந்து எப்ப நாம வந்து அந்த ஒரு பாவத்தை வந்து வெளிப்படுத்தி அவருடைய திருவடிகள்ல நம்ம மனஸ்பூர்த்தியா சரணடைகிறோமோ அப்போ இறைவன் வந்து நம்மளை வந்து எஸ் நம்ம பக்குவம் அடையக்கூடிய அந்த பாதைக்கு போயிட்டு இருக்கோன்றதுக்காக வழியும் காட்டுவார், பக்குவம் அடையவும் செய்வார், அதுக்கப்புறம் நம்மளை ரட்சித்து மீண்டும் வந்து அவருடைய உலகத்திற்கு அழைத்து கொள்வார். இந்த இந்த டெம்பரரி விசிட்ல வந்து நாம பர்மனண்டா இருக்கணும்னு அவர் என்னைக்குமே விருப்பம் கொண்டது கிடையாது. ஸோ அப்படி இருந்தா அவர் ஸ்ட்ரிக்டா வந்து நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து இது பண்ணியிருப்பாரு இல்லையா? அவர் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஈவன் அசுரர்களுக்கு கூட வந்து அவர் சாயுஜ, அவர் கையால மரணம் அடைகிறவங்களுக்கு எல்லாமே சாயுஜ முக்தி உண்டு இல்லையா? அட்லீஸ்ட் அந்த முக்தியே கொடுக்குறாரு அட்லீஸ்ட் இல்லையா? ஸோ அசுரர்களுக்கே அந்த முக்தி ஏன் இந்த பூத்தனாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஷீஸ் பின் கிவன் இந்த கோலோக இல்லையா? கோலோகத்திலேயே வந்து யசோத தாயாருக்கு வந்து உதவி புரியக்கூடிய அந்த ஒரு அதாவது நிலைக்கு வந்து அவங்க உயர்த்தியிருக்கார் இல்லையா? ஸோ அப்படி நம்ம இறைவனுடைய கருணையை தான் பார்க்கணும், அவருடைய அன்பு உள்ளத்தை தான் பார்க்கணும். அதனால்தான் அவர் எல்லா இடத்துலையுமே நாம சங்கடத்துல எப்பொழுதுமே உழண்டு கொண்டிருக்க கூடாது, நம்மளை எப்படியே அவர் வந்து மீட்டு கொண்டு போகணும்ன்ற அந்த முயற்சி தான் அவருடையது. அதனாலதான் அவர் வந்து என்றைக்குமே நம்மள உறவு முறையில தான் அவர் எதிர்பார்க்கிறாரு ஒழிய நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா நம்மளை வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு தந்தையாக அவர் வந்து என்றைக்குமே கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா? வியாசதேவா இறைவனையும் நோக்கிறார், மாயையும் நோக்கிறார், உயிர் வாழ்க்கையுமே எல்லாத்தையுமே அவரால் அந்த இதுல வந்து பார்க்க முடியாது. இங்க such a complete unit of personality of includes its parts and partal. அதாவது நாம் எல்லாரும் பின்ன பகுதிகள் தான் இல்லையா? பகவானுடைய பின்ன பகுதிகள் தான் நாம் எல்லாருமே. அவருடைய வெவ்வேறு ஆற்றலிலிருந்து பார்க்கிறோம் இல்லையா? ஒண்ணு வந்து அந்தரங்க சக்தி அவரு, பகிரங்க சக்தி வந்து இந்த மாயாதேவி இல்லையா? அடுத்து வந்து இந்த தத்தஷ்ட சக்தியா இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஜீவன்கள், இது எல்லாமே அந்த ஒரு இடத்துல பார்க்க முடியுது. He also saw his different plenary portions and parts of, அதாவது விதிவங்கத்தினுடைய விதிவங்கங்கள், அவருடைய அவதாரங்கள், இது எல்லாத்தையுமே and he specifically observed the unwanted miseries of the conditioned soul. அப்படின்னா இங்க வாழக்கூடிய ஜீவன்களுடைய கடினமான சூழ்நிலையை கூட அவர் வந்து பார்த்தார் அப்படிங்கறத சொல்றார். ஸோ ஆர் bewildered by the external energy. இந்த பகிரங்க சக்தியில வந்து ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள். 100% நாம வெறும் பௌதிக தளத்திலிருந்து செயல்பட்டோம்னா ஒரு சூழ்நிலையை வந்து நாம பௌதீகத்தை கொண்டு இப்ப நாம ஓரளவு புரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இஃப் யூ ஒர்க் ஒன்லி ஆன் த மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் ஆப்வியஸ்லி அது ரஃப் அண்ட் டஃபா தான் முடியும் இல்லையா? சில சமயத்துல நாம கூட இதெல்லாம் புரிஞ்சிருந்தாலும் ஒரு சில சமயத்துல வந்து நாம பௌதிக தளத்துல வந்து தள்ளப்பட்டு விடுகின்றோம். அந்த சமயத்துல பண்ணும் பொழுது நாம தவறு இழைத்தோம் என்பது வந்து அந்த அந்த சூழ்நிலை முடிந்த பிறகு நாம அலசி ஆராய்வோம் கண்டிப்பா வரும். ஏன்னா நாம உண்மையான ஒரு பாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஓரளவுக்காக நம்ம படிச்சு இது இந்த பாதை தான் போகணும், சத்துவகுணம் சுத்த சத்துவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும், ரஜோ மற்றும் தாமசிக் குணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெறணும்ன்றத வந்து நம்ம நிறையவே படிச்சிருக்கிறதுனால ஒருவேளை கோபம் வரும்போது ரஜோ தமஸ்ல நம்ம செயல்பட்டோம்னா அது எவ்வளவு பெரிய நம்ம தரப்புல வந்து நியாயம் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம செய்தது தவறு அப்படின்னு உணரக்கூடிய ஒரு மனசு நமக்கு கண்டிப்பா வரும். இந்த உணர்வு யாருக்கு வரும்னா ஆன்மீகத்தை வந்து மேன்மையாக கருதக்கூடிய ஒரு நபருக்கு கண்டிப்பாக வரும். அவர்கள் உணர்ந்தறிந்து செயல்படுகிறார்கள் செகண்டரி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உணர்தல் வந்து எப்பொழுதுமே ரியலைசேஷன் வந்து ஒருத்தர் போல ஒருத்தர் கண்டிப்பா இருக்காது. ஆனா இந்த பாதையை வந்து இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை தெரிஞ்சின்றவங்க தான் செய்தது தவறுதான், தான் செய்தது ரைட் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? So he saw the remedial measure for the namely process of devotional. அதன் பிறகு அவர் கடைசியா என்ன பார்த்தார்? பக்தி தொண்டை பார்த்தார். யாரு? வியாசதேவர். இட்ஸ் a great transcendental science and begins with the process of. அது எங்கது தொடங்குது? ஸ்ரவணம் இருந்து தொடங்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம் இல்லையா, ஸ்மரணம். அதாவது ரெண்டு செயல்கள். ஒண்ணு பகவானுடைய நாமம் மற்றும் புகழ் இல்லையா, நேம் அண்ட் ஃபேம். ஸோ இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாம் எல்லாருமே இறைவனை மறந்ததால இந்த பிரபஞ்சத்திற்கு வந்திருப்போம் இல்லையா? ஸோ ஆனாலுமே வந்து இந்த கேட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பாடுறது, அதுக்கப்புறம் ஜபிக்கிறது, இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னாக்கா யாருடைய கருணையால கிடைக்கிறது? எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை, குரு பரம்பரானுடைய கருணை.
அதனால எப்பவுமே வி ஷுட் ஆல்வேஸ் லிங்க் இட் த்ரூ த டிசைபிளிக் சக்சஷன் மூலியமா இறைவனை நாம கண்டிப்பா நோக்க வேண்டும். ஸோ மேலும் when Lord is fully satisfied, ஒரு தீவிரமான ஒரு பக்தர் இல்லையா, அவர் செய்யக்கூடிய செயல் வந்து உத்தமமான முறையில இருக்கு, அதுல உண்மையான முறையில வந்து தன்னுடைய பிரேயர்ஸ் எதுவா இருந்தாலும் அவர் இறைவனத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது பகவான் அதை வந்து ஏத்துக்கிறார். ஸோ நம்முடைய சின்சியாரிட்டி மட்டும்தான் அவர் பார்க்கறார். நாம எவ்வளோ 108 மாலை பண்ணணும்ன்றதுலாம் அவர் பார்க்கறது இல்ல. நீ 16 மாலையே வந்து சின்சியரா பண்ணியிருந்தேன்னா தட் இட் செல்ஃப் இஸ் கிரேட் ஆக்சுவல். ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து தெய்வீகமான அந்த ஞானத்தை அடைவதற்கு அது வந்து மார்க்கமாக கொடுக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு பியூரிஃபையா இன்னைக்கு காலையில அந்த சீனியர் பிரபு வந்து சொன்னார் இல்லையா, அதுல சொன்னார் சாண்டிங் பியூரிஃபை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து டிவோஷனல் சர்வீஸ் வந்து கிளீனா பண்ணணும். நீ பண்ணக்கூடிய நீ ஃபர்ஸ்ட் உள்புறமும் சரி வெளிப்புறமும் சரி தூய்மையாயிரு. மனதளவுலையுமே தூய்மையா இருக்கணும், அதுக்கப்புறம் உடலும் சுத்தமா இருக்கணும். 2 விதத்திலுமே நீ சுத்தமாக இருந்து நீ ஆற்றக்கூடிய இந்த இது அந்த நாம ஜபங்கள் வந்து பக்தி கொண்டு நீ வந்து, அதாவது மூடு இல்லையா, மைண்ட் ரைட் மைண்டு மூடு இதெல்லாமே கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயம் சொன்னார். அது நான் நோட் புக்ல எழுதியிருக்கேன். நான் லெட் மீ பிரிங் தட். ரைட் டைம், ரைட் வே, ரைட் மூட், 3 விஷயம் சொன்னார். கரெக்ட் டைம். இப்போ வந்து 4 மணிக்கு நீங்க வந்து காலையில மங்களாரத்துக்கு முன்னாடி பகவானுக்கு எழுப்பும் பொழுது வெறும் பால், அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. ஸோ 2 நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ 4:30 மணிக்கு முன்னாடியே வந்து இது நடக்கும். ஸோ அந்த இது வந்து ரைட் டைம் கொடுக்கணும். அதுல நம்ம டிலே பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் டூ தட். ஸோ அந்த ரைட் டைம் கொடுக்கணும், செய்யற ப்ரொசீஜரும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து மூடு கூட வந்து ஆனந்தம் கொண்டு செய்யணும். பகவானுக்கு வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு செய்யணும். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம நீங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சா கூட பகவான் அதை ஏத்துக்க மாட்டார். ஸோ த டிடி வில் பிஹேவ் லைக் ஐடல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடியல் வந்து எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம வீட்டுல எத்தனையோ பொம்மைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா ஷோகேஸ்ல, அந்த மாதிரி ஐடல் இஸ் பொம்மை. ஓகே, டிடின்னா விக்கிரகம், அர்ச்ச விக்கிரகம். ஆனால் நம்ம எப்பவுமே பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை வந்து ஐடல்னு சொல்லக்கூடாது. இன் ஜெனரல் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஐடல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐடல் மீன்ஸ் ஒரு பொம்மை, அதாவது கடவுளுடைய பொம்மை. யாராவது கடவுள் பொம்மைன்னு சொல்லுவோமா? கடவுளுடைய சிலைன்னு தான் சொல்லுவோம் நம்ம இதுல இல்லையா. விக்கிரகம் சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஸோ விக்கிரகம் மீன்ஸ் வந்து இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் வேல்யூ. விக்கிரகம் வந்து கண்டிப்பா இட் வில் பெர்ஃபார்ம் தி ஆக்ஷன். நாம வந்து அந்த எந்த பாவத்தோட அந்த அந்த அர்ச்ச விக்கிரகத்துக்கு நாம வந்து வி ஆர் ஆஃபரிங், அதை கண்டிப்பா வந்து அந்த அர்ச்ச விக்கிரக ரூபத்துல இருந்து பகவான் அதை ஸ்வீகரிப்பார். வெதர் இட் இஸ் பிராண பிரதிஷ்டம் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி இது கண்டிப்பா நடக்கும்ன்றத வந்து சொல்லிட்டார். ஸோ நம்ம வீட்டுல எப்படி நாம பண்ணணும், நம்ம டெம்பிள் அளவுக்கு நம்ம வந்து ஹைஃபையா பண்ணலைன்னாலும் நாம பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து பேசிக் என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணணுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஸோ 3 விஷயம் சொன்னோம். கரெக்ட் டைம், அப்புறம் என்ன சொன்னீங்க மாதிரி? ரைட் டைம், ரைட் வே, ரைட் மூடு, இது 3மே வச்சுக்கணும் நம்ம. ரொம்ப அழகா சொன்னார் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறையவே அவர் எடுத்தது ரொம்ப அழகா. லிப் சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதாவது சில பேர் வந்து விக்கிரகத்தை பார்த்தோன்னே கண்ணில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது உண்மையிலே அவங்க வந்து ஆனந்தம் பகவானுடைய ரூபத்தை மனதுல பாவத்தை கொண்டு கண்ணில் தண்ணி வந்திருந்தா தட் இஸ் ஃபைன். சும்மாவே செயற்கையான முறையில வந்து நாம வந்து அழறது வந்து தட் இஸ் நாட் ரைட் இல்லையா. அந்த பாவங்கள் வந்து சில பேர் அடுத்தவங்க முன்னாடி ஷோகேஸ் பண்றவங்களும் உண்டு இல்லையா. அதுதான் மித்தியாச்சாரா. இன்னைக்கு கடைசியில அவர் மித்தியாச்சாரா சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பிரபு.
ஸோ அது மாதிரி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் இஸ்கான் ஆக்சுவலி. இன்னைக்கு அவர் கிளாஸ் எடுத்தவர் அவர். பிரபு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வி ஷுட் நாட் டூ த லிப் சர்வீஸ் இன் டிவோஷனல். லிப் சர்வீஸ் வந்து என்னைக்குமே, ஏன்னா வெளிப்புற ஆளுங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாம வந்து வெளிப்புறத்துல தான் இப்படி இருப்போம், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்ன்றது வெளியில தெரியாம இருக்கலாம். ஆனா இறைவனுக்கு தெரியும். அவர் தான் நம்ம ஹிருதயத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட நம்ம நடிக்கவே முடியாது. ஓகே, உண்மையிலேயே நமக்கு அது மாதிரி பாவம் வரலன்னா தட்ஸ் ஃபைன். சாதன பக்தி பண்ணலாம். சாதன பக்தியில வந்து நமக்கு கண்டிப்பா அந்த பாவம் வராது. அதுவும் தவறே கிடையாது. ஐயோ நமக்கு அந்த பாவம் வரலையே, தூய பக்தி செய்யக்கூடிய அந்த பாவமே வரலையே, தேவையில்லை. பகவானுடைய திருவடிகளை எண்ணிக்கொண்டு நாம பக்தி கொண்டுட்டே போலாம். எப்பயாவது ஒரு முறை பகவானுடைய பக்தி பண்ணக்கூடியதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சின்சியாரிட்டி இல்லையா, உண்மையை வந்து அவர் கண்டிப்பா புரியும். ஸோ போன போதுன்னு அவருடைய மரிசியால நமக்கு வந்து நெக்ஸ்ட் ராகானுக பக்தி நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாவ பக்திக்கு போகலாம் இல்லையா? வி ஷுட் வெயிட் பேஷன்ஸ். ஏன்னா நம்முடைய அஃபென்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம செய்யக்கூடிய சேவைகள்ல வந்து நிறைய அஃபென்சஸ் இருக்கும். அதனாலதான் நாம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? ஸோ அன்வான்ட் மிசரிஸ், such mitigation of material affection does not wait for development. ஸோ அதாவது even the prescribed forms of hearing and chatting, there is at once mitigation of superfluous and unwanted miseries. நம்ம இந்த தெய்வீகமா செய்யக்கூடிய எந்த ஒரு பக்தி தொண்டுமே நமக்கு பௌதீகத்துல இருந்து, நம்ம பௌதீக சங்கடங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்துரும். அப்படி நமக்கு ஒருவேளை நமக்கு அந்த விடுதலை கொடுக்கலன்னா மேபி நம்முடைய கர்ம பலன் வந்து நிறைய இருக்கலாம், இருக்கு. அட்லீஸ்ட் இப்படி ஒரு பேலன்சிங்கா இருக்கலாம். இன்னொன்னு, நாம செய்யக்கூடிய பக்தி தொண்டுல அஃபென்சஸ், அபராதங்களும் இருக்கலாம். ஓகே, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வென் வாட் எவர் சேவா வி ஆர் டூயிங், நம்ம அபராதத்தோட பண்றோமா, அபராதம் இல்லாம பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சேவை இருந்தாலும் அந்த சேவையில முழு மனதோடு ஈடுபடணும். நமக்கு அங்க ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா இல்லையான்றது வந்து செகண்டரி. ஆனா அந்த சேவைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்து நாம அந்த சேவையை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் காலத்திற்கு கரெக்டான காலத்துல, ரைட் டைம் இல்லையா? அடுத்து வந்து ரைட் மூட், அதுக்கப்புறம் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆச்சமனம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னா ஆச்சமனம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஓகே, சரியான நேரம், சரியான முறை, சரியான மனநிலை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், நெக்ஸ்ட் ஸ்லோகம். ஏஷ்யாம் வை ஸ்ரூயமான்யாம் கிருஷ்ணே பரம புருஷே. சொன்ன இல்லைங்களா? ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு வருண்டு. முன்னாடி நம்ம படிச்சோம் புருஷம் பூரணம் அப்படின்னு வந்திருக்கோம் உங்களுக்கு இல்லையா? அந்த 5th ஸ்லோகத்துல படிச்சிருக்கு. அங்க வந்து நமக்கு கிருஷ்ணான்னு சொல்லவே இல்லை. அந்த அந்த பரம புருஷே அப்படிங்கிறது வந்து யாருன்னா கிருஷ்ணர். உத்பத்யதே பும்சஹ சோகா மோஹா பயா பஹா இல்லையா? எஸ், டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட் யார் வாசிக்கிறீங்களோ வாசிங்கோ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பை நான் படிக்கட்டுமா மாதாஜி? வாசிங்க. மொழிபெயர்ப்பு. இந்த வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு வருத்தம், மாயை மற்றும் பயம் என்னும் நெருப்பை அது அணைத்துகிறது. பொருளுரை. வெவ்வேறான புலன்கள் உள்ளன. அவற்றில் செவிப்புலன் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுதும் கூட இப்புலன் செயல்படுகிறது. விழித்திருக்கும் பொழுது தன்னை ஒருவன் எதிரிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் உறங்கும் பொழுது ஒருவன் செவியினால் தான் பாதுகாக்கப்படுகிறான். அதாவது மூவகையான பௌதிக துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைவதற்கு கேட்டறிவதின் அவசியம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் கவலைகள் நிரம்பியவர்களாகவே இருக்கின்றனர். காணல் நீராக உள்ள மாயையின் பின் செல்லும் அவர்கள் எப்பொழுதும் தங்களது கற்பனையான எதிரியை குறித்து அஞ்சுகின்றனர். இவை பௌதீக நோய்க்கான முக்கிய அறிகுறிகளாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய செய்திகளை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருவன் அன்பு கொள்கிறான்.
என்று இங்கு உறுதியாக கூறப்படுகிறது. இந்நிலை ஏற்பட்ட உடனேயே பௌதீக நோய்களின் அறிகுறிகள் மறைந்து விடுகின்றன. ஸ்ரீல வியாசதேவர் பரம பூர்ணமான முழுமுதற் கடவுளை கண்டார். இக்கூற்றிலிருந்து பரம பூரண முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பது தெளிவாகிறது. ஒரு பரம நிமிஷம் இருங்க மாதா, இதுவரை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க படிப்பீங்க. இப்போ நம்ம இந்த அற்புதமான இந்த வேதாந்தத்தினுடைய வியாக்கியானமா இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை யார் ஒருத்தர் சிம்பிளி, அதாவது வெறுமனே இதை வந்து யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ, த ஃபீலிங் ஃபார் லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ் டு லார்ட் கிருஷ்ணா ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விதை விதைக்கிறோம்னா அதுல வந்து முளைக்கிறது இல்லையா, அது வந்து நம்ம மனசுல வந்து அந்த பக்தி என்னக்கூடிய அந்த விதை, பக்தி பீஜலதா, அது வந்து முளைக்கும். ஸோ அந்த பக்தி பீஜலதா வந்து எதை அழிக்கும்னாக்கா, எந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது மாயை, அதுக்கப்புறம் சோகம் மற்றும் பயம், இந்த மூன்று, அதாவது அக்னியின் ரூபமா இருக்கக்கூடிய அதாவது அக்னியின் ரூபம் கிடையாது, அக்னி போன்று அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லையா. அதாவது மாயில சிக்கிட்டா நாம என்ன தப்பு செய்யறோம், என்ன ரைட் செய்யறோம்னு நமக்கு தெரியாது. பயம் என்பது நமக்கு உண்டு. எஸ்பெஷலி மரணத்தை கண்டு பயப்பட யாருமே கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழப்பம், கலக்கம், இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரே நிமிஷம். ஸோ குழப்பம், கலக்கம் இதனால் ஏற்படக்கூடியது வந்து நம்ம மனசுல வந்து அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி நமக்கு, அப்படின்னா அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கக்கூடிய அத்தனை அவ்வளவு அடர்ந்த சங்கடத்துல கூட நம்ம வந்து இந்த பக்தி என விஜய் வந்து நமக்கு வந்து அதனுடைய வழியே தெரியாம போகக்கூடிய அந்த மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த சொல்யூஷன் என்னன்னா நமக்கு வந்து பக்தி தான். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம் இல்லையா, பாத சேவனம், ஆத்ம இல்லையா. சோ இப்படி இத்தனையுமே நம்ம வந்து பண்றோம். நிறைய புலன்கள், இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கு. அதுல வந்து செவி வந்து மிகவும் முக்கியமான ஒன்று இல்லையா. ஸோ அதாவது ஈவன் நீங்க சயின்டிஃபிக்கா கூட ஒரு டாக்டர் வந்து கேட்டீங்கன்னாக்கா, கடைசியா உங்களுக்கு ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கேன், கடைசியா வந்து செயலாற்றாமல் போகக்கூடிய ஒரு புலன் எதுன்னா காது தான். இந்த காதுல ஏதாவது நமக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து தலையை அடிபட்டாலும் காதுல ரத்தம் வந்தா அவங்க கண்டிப்பா பிழைக்க மாட்டாங்க. இஃப் தட் ஆர்கன் இஸ் கான், எவ்ரிதிங் இஸ் கான். ஸோ இன்னொன்று, இந்த ஆர்கன் வழியா தான் நம்ம என்ன பண்றோம், ஹியரிங்கே போறோம் இல்லையா, நம்ம கேட்கிறோம். கேட்டல் எனக்கூடிய செயல் வந்து இந்த செவி வழியா தான் நம்ம ஹிருதயத்துல, லெஃப்ட் இயர், இதன் வழியா தான் நம்ம கேட்கிறோம் இல்லையா. ஸோ அது மிகவும் முக்கியமான ஒரு பாகம். இந்த சென்ஸ் ஒர்க், அது நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது, டீப் ஸ்லீப் இருந்தா கூட நம்ம பக்கத்துல ஏதோ ஒரு சப்தம், ஏதோ ஒண்ணு வெடிக்குது, ஏதோ ஒண்ணு ஆறுது அப்படிங்கிற போது, யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சடனா ஒரு ஷாக்கு, இதெல்லாமே நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் காதுல கேட்கும் பொழுது, கண்ணால பார்க்கும் போதோ வந்து நமக்கு அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. ஆனா காது நம்மளையுமே அறியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது கூட நம்ம செவிக்கு கேட்ட உடனே இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடும். அன்னைக்கு ஐ திங்க் ஒரு 10 days பிஃபோர் கூட நான் கிளாஸ் வந்து அப்படியே பாதி பர்பட்லயே விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா. ஸோ பாகவதம் கிளாஸ்ல, ஏன்னா அந்த வெளியில சப்தம், அந்த சப்தத்தினால வந்து என்னவோ ஆயிடுத்துங்கிறதுக்காக நான் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த செவியினுடைய செயல்படும் தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். when a man is in deep sleep கூட வந்து இது வந்து நமக்கு வந்து புரியும், வேலை செயல்படும். one can protect himself from the hands of an enemy while awake இல்லையா. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மள நாம தற்பாத்துக்க கொள்ளிப்போம். ஆனா அதே வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது வந்து நமக்கு எப்படி நம்மள நாம காத்துக்கொள்ள முடியாது, காதால தான். நம்மள யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒரு இடத்துல, பொதுவான ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம அவங்க ஏதோ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்கனாக்கா, நம்ம செவி கேட்கக்கூடிய தன்மை வந்து இஃப் இட் இஸ் ஏபிள் டு ஹியர் பண்ணும்போது, நம்மளை பத்தி தான் அவங்க பேசுறாங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்டா இருந்துருக்கும். அவங்க என்னதான் பேசுறாங்கன்றத வந்து நாம கண்டிப்பா காது வழியா கேட்டுப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரிதான் இந்த செவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், அது போலதான் இந்த ஸ்ரவணம். நம்ம இந்த நவவேத பக்திஸ்லேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எது, ஸ்ரவணம். நீங்க கேட்கக்கூடிய தன்மை இல்லைனாலே அடுத்து இருக்கக்கூடிய 8 பக்தியுமே நம்மளால பண்ண முடியும். யூ கேன் நாட் டூ.
அதனாலதான் நமக்கு சாண்டிங் பண்ணும்போது கூட நாம சொல்லக்கூடிய மந்திரத்தை நாமளே கேட்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் நம்ம ஆழ் மனசுல போய் பதியும். ஸோ அந்த ஆழ் மனசுல பதியணுன்றதுக்காக தான் அந்த சாண்டிங்கே நம்ம கேட்கணும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபுல் ஆஃப் லெமெண்டேஷன் அட் எவ்ரி மொமெண்ட். எல்லாருக்குமே உண்டு இல்லையா? ஸோ நம்ம அதாவது ஒரு பாலைவனத்துல ஒரு அதாவது நம்ம பாக்குறோம் இல்லையா, காணல் நீர் பாக்குற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே காணல் நீர் மாதிரி தான் இருக்கு நம்ம வாழ்க்கை இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நம்ம சங்கடத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஹரே கிருஷ்ணா. ஸோ மியூட் பண்ணிட்டு நம்ம சங்கடத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் இந்த இந்த சங்கடங்கள் ஒண்ணு வந்து பயம் இருக்கும், ஒண்ணு வந்து மாயையில சிக்கிண்டு ஏதோ ஒரு செயலுடைய விளைவுகளுக்கு நாம எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து குழப்பத்தோடு இருப்போம். இந்த மாதிரியான நிலைகள் வந்து நம்ம இந்த இதெல்லாமே பௌதிக வியாதிகள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பிரைமரி சிம்டம்ஸ். எது? லெமெண்டேஷன், இல்யூஷன் அண்ட் ஃபியர்ஃபுல்னஸ். அப்படின்னா குழப்பம், மாயை மற்றும் பயம். இது மூன்றுமே தான் பௌதீக நோயினுடைய அறிகுறி. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி சஜஸ்டட் சிம்பிளி பை. அதனால தான் பாகவதத்தை வந்து கேட்கணும். கேட்க 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 என்ன ஆகும்னாக்கா இந்த நோயும் வந்து நம்ம கிட்ட இருந்து பயமும். இப்ப நமக்கெல்லாம் மரணம் என்பது கண்டிப்பா வரும்ன்றது தெரியும், எப்ப வேணாலும் வரும்ன்றது தெரியும் இல்லையா? ஆனாலும் அதை நம்ம ஏத்துக்கணும்ன்ற மனப்பக்குவத்தையுமே நாம வளர்த்துட்டு தான் இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு மரண பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கா இல்லையா? அடுத்தவங்க துன்பப்படும் போது நம்ம வந்து ஐயோ அப்படின்னு நம்ம நினைப்போம் மொழிய, நாம துன்பப்படும் போது நம்ம வந்து அதை பெருசா கண்டிப்பா கருத மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார். அதெல்லாம் எதனால வந்தது? பக்தி தொண்டுனால்தான். நாம பண்ணக்கூடிய பக்தி பர்ஃபெக்ட் இல்லைன்னாலும் பகவான் நம்மள வந்து இங்க எல்லாருமே பர்ஃபெக்டா படைக்க முடியாது இல்லையா? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நாம தான் 4 குறைகளோட இருக்கோம். we are imperfect senses, மாயை இல்லையா, தவறு இழைக்கக்கூடியவங்க நம்ம, we are prone to do mistakes. அதுக்கப்புறம் வந்து சீட்டிங் ப்ரொஃபென்சிட்டி, இதெல்லாமே உண்டு. நமக்கு ஏமாற்றக்கூடிய குணம் எல்லாமே நம்ம கிட்ட உண்டு இல்லையா? இத்தனை குறைகளோட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட பகவான் நம்ம கொஞ்சமா ஒரு 100% இருக்குன்னா அதுல 80% நம்ம சரியா இல்லைன்னா 20% நம்ம கரெக்டா பண்ணா கூட பகவான் அந்த 20%க்கு நமக்கு என்ன ரிவார்டு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். இஸ் வெரி கம்பேஷன். ஆனா நாமளா தான் கொடுக்க மாட்டோம். நம்ம அந்த 80% மிகைப்படுத்தி நீ வந்து மொத்தம் அந்த 20% கொடுக்காததுக்கு என்னெல்லாம் வழியோ அதை தான் நாம தேடும். இதுதான் மனிதனுடைய இயல்பு இல்லையா? சோ ஒரு அழகான ஒரு இடத்த வந்து பார்த்தாலும் அதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் குறை இருந்தா அந்த குறையை மட்டும்தான் நாம வந்து எடுத்துரைப்போமே ஒழிய மிச்சம் இருக்கக்கூடிய நல்ல பாகத்தை வந்து நாம கண்டிப்பா பார்க்க மாட்டோம். அதுதான் மனிதனுடைய இயல்பு கூட. ஸோ வியாசதேவா அதனாலதான் இந்த பாகவதத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்கார். ஸோ இங்கே ஆல் பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி ஆஃப் காட், பகவானே அவர் பார்த்தார். அதே இந்த வாக்கியத்துல வந்து அனைத்தும் பக்குவமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ணர் தான் அப்படிங்கறதுமே வந்து வியாசதேவன் நமக்கு இங்க கன்ஃபார்ம் பண்றார். எஸ் பத்மா மாதாஜி வாசிங் அடுத்த பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணமதி. பரம புருஷருக்கான உண்மையான அன்பை வளர்த்து கொள்வதே பக்தி தொண்டின் முடிவான பலனாகும். அன்பு, அதாவது காதல் எனும் சொல் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை குறிக்கவே பயன்படுகிறது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவை குறிப்பதற்கு சரியான முறையில் உபயோகிக்கப்படக்கூடிய ஒரே சொல் அன்பு, அதாவது பிரேமை எனும் சொல்லாகும். பகவத்கீதையில் ஜீவராசிகள் பிரகிருதி என்று குறிப்பிடப்படுகின்றனர். பிரகிருதி என்பது சமஸ்கிருதத்தில் பெண்மை என்று பொருள்படுகிறது. பகவான் எப்பொழுதும் பரமபுருஷர் அல்லது உன்னதமான ஆண்மகன் என்றே விவரிக்கப்படுகிறார். இவ்வாறாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ளதை போன்றதாகும். எனவே பகவத் அன்பு பிரேமை எனும் சொல் மிகவும் பொருத்தமானதே ஆகும். இருங்க மாதாஜி, அதுக்கப்புறம் படிப்பீங்க. ஸோ நம்ம ஜென்யூன் லவ், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஜென்யூன் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்யூன் ரீசன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜென்யூன் ரீசன்
ultimate result of devotional service is to develop genuine love for the supreme personality of Godhead. ஸோ எப்பவுமே அன்பு காதல் இதெல்லாமே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடியதா மட்டும்தான் நாம அவ்வாறு எடுத்துக்கொள்றது. உத்தமம், அதாவது பாத்தீங்கன்னா உயர்வான காதல் உத்தமம் கிடையாது. உயர்வான அதிகமான நெருக்கமான காதல் எப்படின்னாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வர்றதுதான் இல்லையா. ஒரு தாய் மகனுக்கு இடையில வர்றதோ, இல்ல வந்து ஒரு நண்பனுக்கு இரு நண்பர்களுக்கு இடையில வர்றதோ, இல்லை ஒரு முதலாளி தொழிலாளிக்கு இடையில வர்றதோ இல்லையா, இல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருக்கிறதோ, இந்த 5 ரசங்கள்ல நீங்க எது பார்த்தாலும் மாதுரிய ரசம் தான் ஹையஸ்ட் இல்லையா. அதுக்கப்புறம் தான் வாத்சல்யமும் சாக்கியம் தான் வரும் அதுக்கு அடுத்த செகண்ட். அதுக்கப்புறம் தான் வாத்சல்யம் கூட. ஸோ இப்படி ஹையஸ்டா பார்க்கும்பொழுது மாதுரிய ரசம் தான் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நாம இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அதுதான் ஜென்யூன் லவ் ஒருத்தருக்காக. இன்னைக்கு மத்தியானம் அந்த பிரபு வந்து சொல்லும் பொழுது இந்த போகுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராதாகிருஷ்ணாக்கு வைக்கும் போது எல்லாமே டபுள் டபுளா வைப்பாங்க அந்த பிடி பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா போகு. ஸோ ஏன்னா ராதாவுக்கு தனியாகவும் கிருஷ்ணருக்கு தனியாகவும் வைப்பாங்க. ஆனா அவர் சொன்னாரு கிருஷ்ணருக்கு எல்லாமே அவங்க கிருஷ்ணர் உட்கார்ந்தாக்கா அவருக்கு கால் அலம்பி அவருக்கு உணவு படைத்து இல்லையா, அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இல்லையா எல்லாத்தையுமே படைச்சி கடைசியில தாம்பூலத்தை கொடுத்து அவருடைய வாய் எல்லாமே முகம் எல்லாம் தொடச்சி இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அவருக்கு திருப்தியா உண்டாரா எல்லாமே கேட்டு, ஸோ அந்த அளவுக்கு வந்து ராதை வந்து பணிவிடை செய்வாங்களாம். அண்ட் தென் அவங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த உணவை நான் உட்கொள்ளலாமா என்று கேட்டுண்டு சாப்பிடுவாங்களாம் ராதை. ஸோ அப்படி அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணார் அந்த பிரபு. ஸோ தட்ஸ் ஹவ், அதுதான் வந்து பிரேமை, அதுதான் பிரேமை என்று சொல்றது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட அதுதான் சேம் திங். வாட் எவர் ராதா இஸ் டூயிங் ஃபார் கிருஷ்ணா, அதுதான் we are all doing the role model whatever we are. நம்முடைய இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் என்ன பண்றாரோ அதை தான் நாம் எல்லாரும் கூட பண்றோம். ஆனா அங்கே எந்த எதிர்பார்ப்புமின்றி பண்றோம். இங்கே வந்து நமக்கு சில சமயங்கள்ல வந்து நமக்கு வெறுப்பா இருக்கும், சில சமயத்துல வந்து நம்முடைய மூடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படும். இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது பக்கத்துலயே ஏதோ ஒன்று இருந்தது, அதை எடுத்து போட்டு அதாவது மனைவி என்ன பண்ணுவாங்க டங்கு எடுக்கிறது வைப்பா சாப்பாடு தட்டு அப்படின்னு சொன்னார் அவர் வந்து. எனக்கு ஒரே எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. அந்த சாப்பாடு அந்த பிரபு சாப்பிடணுமா வேணாவா அப்படிங்கிற மாதிரி பேசினார் அவர் வந்து. ஸோ தட்ஸ் ஹவ். ஏன்னா மனைவி கோபமா இருந்தா சாப்பாடு தட்டுலதான் வந்து அந்த கோபத்தை காவல்வாங்க, அன்பா இருந்தா அன்பாவே பேசுவாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் இல்லையா. நாம் எல்லாருமே இந்த பௌதிக பண்புகளால வந்து ஆளப்படுபவர்கள். அதனால நம்முடைய மூடு இல்லையா, காலம், இதெல்லாமே வந்து காலத்துக்கு ஏற்றவாறு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம செயல்படும் விதமே மாறி போயிடும். அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷன்ல வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷனை பார்த்திருப்பாங்க. இவங்க சொன்னதுக்கும் அவங்க செஞ்சிருக்க செயலுக்கும் வந்து காமனாவே இருந்திருக்காது இல்லையா. சூழ்நிலை வந்து ஒரு மனிதரை வந்து எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பது, ஏன்னா குணங்களுக்கு மத்தியில வந்து போட்டி அதாவது நிலவுகிறது. 3 குணங்களுமே போட்டி போட்டுதான் வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து நாம படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. இங்கே பகவான் வந்து பரம புருஷா இல்லையா, அதாவது பூரண புருஷரா இருக்கக்கூடியவர் அவர் தான். சோ அங்கே அவர் இந்த பிரகிருதி வந்து அவருடைய கடைக்கண் பார்வையாலேயே வந்து பார்த்துட்டு இருக்கார். he is taking care இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு இந்த பிரகிருதியை. அதனாலே அந்த ஃபெமினைன் பிரகிருத்தினாலே நம்ம வந்து தாய் தான் சொல்லுவோம் நம்ம இல்லையா. இந்த அண்டத்தையே வந்து ஒரு ஃபெமினைன் இதுலதான் நம்ம பாக்குறோம். சோ பகவான் மட்டும்தான் புருஷா, இஸ் a சுப்ரீம் புருஷா. நாம எல்லாருமே வந்து இது என்னது அந்த ஃபெமினைன் கேரக்டர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜீவன்கள் எல்லாமே வந்து ஃபெமினைன் கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நாமும் பகவானுக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து ஆண் பெண் இருக்கக்கூடிய அதே ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா தட்ஸ் ஹவ் த அஃபெக்ஷன் ஆஃப் த லார்ட். அப்படிதான் நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து அன்பு அந்த ஒரு பாவத்தை கொண்டு செல்லும் பொழுது பகவான்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம வந்து அவருக்கு வந்து அன்பு பண்ண முடியும். ஸோ எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அன்பு வந்து கணவன் மனைவி, காதலன் காதலி, அந்த இதுலதான் வரும் இல்லையா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த இடத்துல மேன்மையா எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம ஆழ்வார்கள் கூட வந்து நாயிகா பாவத்துலதான் வந்து பகவானை சேவிச்சாங்க இல்லையா. ஈவன்
லார்ட் ஆல்சோ வாஸ் ரிஜாய்சிங் வித் தட் ஒன்லி. பகவானும் அந்த நிலையில தான் அவங்களோட வந்து அதாவது உறவு கொள்கிறார் இல்லையா, அப்படின்னா அவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வாறு தான் எடுத்து செல்கிறார். ஸோ அதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, பௌதீகத்துல இருக்கக்கூடிய மாதிரி அன்பு கிடையாது, ஆன்மீக தளத்துல இருக்கக்கூடிய அன்பு. ஓகே, அந்த ஒரு நிலையை நாம புரிஞ்சுக்கணும். பௌதிக ஆங்கிள், அதாவது ஊர்துவம் மூலம் மாதிரி நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகே, எஸ் மாதாஜி வாசிங்கோ. ஹரே கிருஷ்ணமூர்த்தி. பகவானிடம் கொள்ளும் உன்னத அன்பு தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து துவங்குகிறது. பகவானுக்கும் அவரை பற்றிய விஷயத்திற்கும் வேறுபாடு இல்லை. பகவான் எல்லா துறைகளிலும் பூரணமானவர் ஆவார். ஆகவே அவரை பற்றி கேள்விப்படுவதால் அவருடன் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும். மேலும் புனித நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் அது மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா பௌதீக அன்புகளையும் உடனே அகற்றி விடுகிறது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதைப் போல் ஜீவராசி பௌதீக தொடர்பினால் சிக்கலை வளர்த்து கொள்வதுடன் மாயச் சிறையான ஜட உடலை உண்மையானதாகவும் ஏற்றுக்கொள்கிறான். இத்தகைய பொய்யான குழப்பங்களினால் ஜீவராசிகள் வெவ்வேறு வழிகளில் மாயையினால் அலைக்கழிக்கப்படுகின்றனர். முன்னேற்றமான மனித வாழ்விலும் கூட அதே மாயை பல வகைப்பட்ட மதங்கள் என்னும் உருவில் பரவியிருக்கிறது. அம்மாயை பகவானுடனான நமது அன்பான உறவை பிரித்து விடுவதுடன் மனிதர்களுக்கு இடையில் உள்ள அன்பான உறவையும் பிரித்து விடுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பௌதீகம் எனப்படும் இச்சிக்கல் அகற்றப்பட்டு அரசியல்வாதிகளால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் உண்மையான அமைதி மக்களுக்கிடையில் ஆரம்பமாகிறது. மனிதர்களுக்கு இடையிலும் தேசங்களுக்கு இடையிலும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர். ஆனால் அதே சமயம் பிறரை ஆதிக்கம் செலுத்துவதிலும் அளவுக்கு அதிகமான ஆசை கொண்டிருப்பதால் மாயையும் பயமும் அவர்களிடம் காணப்படுகிறது. ஆகவே அரசியல்வாதிகளின் அமைதி மாநாடுகள் சமூகத்தில் அமைதியை கொண்டு வராது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விஷயத்தை கேட்பதால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும். முட்டாள்களான அரசியல்வாதிகள் அமைதி மாநாடுகளையும் தலைவர்களின் கூட்டு ஆலோசனை மாநாடுகளையும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தினாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. கிருஷ்ணரிடம் நமக்குள்ள உறவை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு நாம் வருவரை உடலே ஆத்மா என்று ஏற்கும் மாயை தொடர்ந்து வியாபித்திருக்கும். இதனால் பயமும் பரவியிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் என்று நிரூபிப்பதை பொறுத்தவரையில் இதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வேத நூல்களில் உள்ளன. மேலும் பிருந்தாவனம், நவத்வீபம் மற்றும் பூரி முதலான பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் சொந்த அனுபவத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. கௌமுதி என்னும் மகாராதியிலும் கூட கிருஷ்ணர் யசோதையின் புதல்வர் என்றும் பரமபுருஷ பகவானாகிய பரபிரம்மன் என்றும் பொருள் கூறப்பட்டுள்ளது. முடிவு என்னவெனில் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரமபுருஷ பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒருவர் நேரடியான தொடர்பை பெற முடியும். இவ்வாறாக பௌதிகமான துன்பங்கள், மாயை மற்றும் பயம் ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும். இவை ஸ்ரீமத் பாகவதத்தை அடக்கமான முறையில் கேட்டறிவதில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவருக்கான சோதனைகளாகும். ரொம்ப அழகா சொல்லி இந்த ஸ்லோகத்தோட ஹிஸ்டரி ஆஃப் பாகவதம் வந்து முடியாது. இந்த ஸ்லோகம் அத வந்து சோதனைங்கிறாங்க. பிராக்டிக்கல் டெஸ்ட், கண்டிப்பா பிராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி நம்ம செய்யக்கூடிய நம்முடைய நம்பிக்கை, சோ நாம அதன் மீது அந்த பாகவதத்தை கேட்கறதுல நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இல்லையா, அந்த ஸ்ரத்தையோட நாம் அதை வந்து கேட்கணும். அதை வந்து அதுல வரக்கூடியது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வாறு அதை வந்து அமல்படுத்துறது இல்லையா, அதை வந்து உபயோகப்படுத்தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அதை செய்து நாம பக்குவமான முறையில் நாம் எப்படி முன்னேறோம்.
ஸோ தட் இஸ் த ப்ராக்டிக்கல் டெஸ்ட். நம்ம சில இடங்களில் உபயோகப்படுத்துறோமா இல்லையா? கண்டிப்பா உபயோகப்படுத்துறோம். ஸோ இது இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நாமளும் இதை மாதிரி செய்தா நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு பாதையை வந்து கொடுக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சொல்றது இல்லையா, அஹிம்சை அப்படின்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அஹிம்சை, ஒரு ஜீவனை வந்து நாம கண்டிப்பா எதையுமே செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம அதே அந்த செயலை வந்து நம்ம வாழ்க்கையில முன்னாடி பரிபாலிச்சுமோ இல்லையோ, காக்ரோச் வந்து அடிச்சு போட்டுருவோம். நான் நிறைய வாட்டி காக்ரோச் அடிச்சிருக்கேன் நான். ஓகே, ஸோ காக்ரோச் வந்து அடிச்சிருவோம். அதே ஒரு சில தலைமை பல்லி வந்தா துரத்தி விட்டுருவோம். பல்லி வந்து சாமானியமா நம்மளால அடிக்க முடியாது, துரத்தி விட்டுருவோம் நம்ம இல்லையா? இப்போ அதுங்க வாழக்கூடிய அதுங்களுக்கும் வாழறதுக்கான ஒரு இடம் வேண்டும் இல்லையா? ஸோ நமக்கு வீட்டுக்குள்ள காக்ரோச்சை நம்மளால சேர்க்க முடியாது. அதனால நாம என்ன பண்றோம், வீட்டை தூய்மையாக வைத்துக்கொண்டு நாம காக்ரோச் உள்ள வராம இருக்கிறதுக்கு வந்து நாம கரப்பாம்பூச்சியை உள்ள விடாம இருக்கிறதுக்கான மார்க்கத்தை நாம தேடுறோமா இல்லையா? இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் நம்ம பண்றது. ஸோ இதெல்லாமே நம்ம அதே வந்து நம்ம முன்னாடி வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு மெடிசன் இல்லையா, லக்ஷ்மண் ரேகா போடுறது, இல்லைன்னா அந்த ஹிட் அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனா இப்போ நம்ம ஹிட்டு பாக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்குறது கிடையாது. வீட்டை சுத்தமா வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்லி வந்து காக்ரோச் வராது. அதே மாதிரி பெயிண்டிங் எப்போ அடிக்கணுமோ அத்தனை ஒரு 20 வருஷம் கழிச்சு பெயிண்ட் அடிச்சா கண்டிப்பா அந்த அந்த ஃபங்கஸ் காகவே வந்து வீட்டில் வந்து எல்லாமே இந்த ஈரப்பதம் எங்க நிறைய இருக்கோ அந்த இடத்துல காக்ரோச் கண்டிப்பா வரும். அதாவது வீட்டில் வந்து எப்பவுமே நம்ம ட்ரைனஸை வந்து அதாவது ஏற்படுத்திக்கணும். நம்ம எல்லாம் பாத்ரூம் கூட பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் மெயினாக வர்றதே இல்லையா? பாத்ரூம் வந்து எப்பவுமே ஈரமாகவே வச்சுட்டு இருந்தோம்னா தட்ஸ் வேர் காக்ரோச் கம்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி கிச்சன்ல சிங்க் வந்து எப்பவுமே நம்ம ஈரப்பதத்தோடய வச்சுட்டு இருந்தோம்னா அங்கேயுமே காக்ரோச். இந்த 2 இடங்கள்ல இருந்து தான் இது உற்பத்தி ஆகிறதே. அந்த 2 இடத்த நம்ம டீல் பண்ணாலே மிச்ச இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்த நம்ம விட்டுட்டோம்னா வேற எல்லா இடமே நம்ம எவ்வளவு கிளீன் பண்ணினே இருந்தாலும் அதுலயுமே அந்த காக்ரோச் போய் உட்காரும். ஓகே, இந்த அனாலிசிஸ் எல்லாம் நம்ம பண்றோமா? இப்போ முன்னாடி பண்ணியிருக்கிறோமா? கண்டிப்பா பண்ணலவே இல்லை. நீங்களாம் பண்ணீங்களோ என்னன்னு தெரியாது, நான் பண்ணதே கிடையாது. ஆனா இப்ப இந்த அனாலிசிஸ் எல்லாம் கண்டிப்பா பண்றோம். ஸோ அதனால பாத்ரூமை வந்து ஈரப்பதம் இல்லாம ட்ரைனஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கக்கூடிய இது வந்து அந்த இடத்துலயே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஸோ இந்த 2 இடங்களை வந்து நம்ம தூய்மையா வச்சுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்னொன்னு உள்ளுக்குள்ள மெயின்டெனன்ஸ் கூட வந்து நம்ம பழுது பார்க்கறது அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்ணிக்கணும். அப்போ இது நீட்டா மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா காக்ரோச் கண்டிப்பா. அது போலதான் இந்த வாழ்க்கையில கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பக்தி தொண்டு வந்து நம்ம செய்யறதால நாம பக்குவம் அடையணும். பகவானுக்கும் அவர் காட்டக்கூடிய பக்தி தொண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவருடைய செயல்பாடுகள், நாமம், ரூபம், அதற்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அவரை பற்றி கேட்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ கிருஷ்ண கதைகளை கேட்கிறோம், அப்ப சுயம் அங்க கிருஷ்ணரே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் நமக்கு வருது இல்லையா? இன்னும் கொஞ்சம் கிருஷ்ண கதை கேட்கலாம்னு நமக்கு மனசுக்கு தோன்றது இல்லையா? இப்ப அடுத்து வர்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கும் ஸ்டோரிஸ் எல்லாமே, இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே. ஸோ ஸ்டோரி கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம அதனால ஈர்க்கப்படும், லைவா அந்த நிலையில போய் நம்ம போய் உட்கார்ந்துடும். அதனால இறைவன் வேறு, அவரை பற்றிய கதைகள் வேறு, அவரை பற்றிய செய்திகள் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். ஸோ அவரை பற்றி கேட்கும்போது நம்ம இமீடியட்டா அவரோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். we are getting connected இல்லையா? இட்ஸ் a யோகா, பக்தி யோகா through the vibration of the sound, சப்தம் இல்லையா? அந்த தெய்வீக சப்தத்திலிருந்து இறைவனை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அனைத்துமே தெய்வீகம் தான். ஸோ அந்த சப்தத்தை நாம கேட்க 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 நம்ம மனசு அவரோட சம்பந்தத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அது எவ்வளோ அந்த சப்தம் வந்து நமக்கு எவ்வளோ எஃபெக்டிவா இருந்தா நம்மளுடைய பாவங்கள் அதாவது நம்முடைய தடைக்கற்கள் தான் நமக்கு பாவங்கள், அதுல இருந்து நமக்கு எல்லாமே ஒரு விலக்கு வந்து நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் நம்ம வேத சாஸ்திரங்கள் எல்லாமே சிலதெல்லாமே இந்த மந்திரம் சொல்லு, அந்த மந்திரம் சொல்லு அப்படின்லாம் எதுக்கு சொல்றோம்? அது எல்லாமே தடைக்கற்களை விளக்குக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து அதுல இருக்கும். இட் இஸ் எ டிவைன் இல்லையா? தெய்வீக சப்தத்தை கொண்டது. அதனாலதான் அதை நம்ம படிக்கணும், அதை நம்ம வந்து கேட்கணும். நிறைய பேர் பாராயணம் பண்றோம் இல்லையா? ஸோ இப்போ குஷேல அந்த எப்போ வரும் அது? ஆக்சுவலி நம்ம மார்கழி மாசம் தானே அது வரும், முதல் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். அதுதான் குஷேலர் தினம். நம்ம இந்த நாராயணியம்ல வந்து 82வது தசகமா, 82வது தசகம் தான் நினைக்கிறேன், 82 86 ஞாபகம் இல்லை. ஸோ அந்த தசகத்தை வந்து அன்னைக்கு வாசிச்சு பானகம் வச்சு
இல்லையா? அவல் பானகம் வச்சு நாம வந்து பெருமாளுக்கு அன்னைக்கு நம்ம சேவிச்சோம்னாக்கா, ஸோ தட் இஸ் அ கிரேட் ஆஸ்டரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, குச்சியில இருக்கணும். ஸோ இப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுறது? அந்த சப்தத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா? சப்தா ஹேஸ் மோர் வைப்ரேஷன்ஸ். அதனால தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளா பேசணும். எப்பவுமே நெகட்டிவ் பேசக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம வந்து அதான் அதனால தான் பிரஜல்பா பண்ணக்கூடாது. ஏன் ஒருத்தரை பற்றி நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அவங்க மாறிட்டாக்கா அவங்களை அப்படியே ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும் இல்லையா? வி ஷுட் நாட் ஹேவ் தட். அவங்கள இந்த மாதிரி பிராண்டிங்கும் பண்ணக்கூடாது. அந்த இதெல்லாமே வந்து இட் வில் டெவலப் த சேம் வைப்ரேஷன் இல்லையா? ஸோ அதனால தவறான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்து சபிக்க கூடாது. இது எல்லாமே கண்டிப்பா வாழ்த்து எவ்வாறு வந்து பலிக்குமோ அது மாதிரி சாபமும் பலிக்கும். அதனால இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லிவிங் என்டிட்டி டெவலப்ஸ் த சார்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி பை மெட்டீரியல் அசோசியேஷன் அந்த illusory engagement of the material body is accepted as an actual fact. இது வந்து பௌதிக தளம். ஒரு உயிர்வாழை வந்து பௌதிகத்துல இருக்கும் பொழுது அவன் வந்து இந்த பௌதிக நிலையில அவருடைய சங்கம் இல்லையா, அசத் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த இதுல போகும்பொழுது நான் பெரியவன் நீ பெரியவ அப்படிங்கிற அந்த நிலை வந்து கண்டிப்பாக நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையா? ஸோ சில விதத்துல நாம சாதிச்சிருக்கலாம், சில விதத்துல அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஆனா நான் செய்ததுதான் மேன்மையானது அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஐஎம் கிரேட்ன்றதை வந்து நான் வந்து நிறையவே ப்ரொஜெக்ட் பண்ணிப்பேன் இல்லையா? ஸோ அது வந்து மாயையினுடைய செயல்பாடு. ஸோ அது ஆனா அதுதான் நம்ம ஆக்சுவல் ஃபேக்டா நம்ம வந்து நினைச்சிட்டு செயல்படும். உண்மையிலே அது எல்லாமே இங்க கிடைத்திருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே நமக்கு தற்காலிகம் தான். எப்படி பிரம்மா பதவியே தற்காலிகம். ஒரு குவாலிஃபைடு ஜீவாக்கு மட்டும்தான் 75% குவாலிஃபை ஆன ஒரு ஜீவா இருந்தா மட்டும்தான் பிரம்மா பதவி. அந்த தகுதி இல்லாத ஒரு ஜீவன் இல்லைன்னாக்கா படைக்கும் காலத்துல பகவானே வந்து ஸ்வயம் அந்த பதவி ஏத்துட்டு நடத்துவார். இதையும் நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம இத்தனையுமே நாம இந்த பாகவதத்துல இருந்து நாம படிக்கிறோம், நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ உண்மையான அமைதி வந்து திருத்தொண்டு புரியறதுனால மட்டும்தான் கிடைக்கும். நம்ம யுஎன்ஓ இதெல்லாம் வந்து பண்றாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அந்த இது ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஆனா இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உலக சூழல் பாருங்க எப்படி நடந்துன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் அமெரிக்கா இல்லையா, ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர், ஒரு பக்கம் பங்களாதேஷ் இல்லையா, ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா, இப்படி ஒரு நாட்டுக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடந்துட்டு இருக்கு. ஆனா அல்டிமேட்டா வந்து இதுல வந்து சுயநலமும் இருக்கு இல்லையா? பொலிட்டிக்கல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து நாடு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்க எடுத்து செல்லக்கூடிய விஷயம் வந்து பாவம் எப்படி எடுத்து செல்றாங்கன்னா, அதுல தனக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு தோரணையில தான். இப்போ நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் வரும்பொழுது நம்ம எல்லாருமே வரவேற்றவங்க தான். அட்லீஸ்ட் முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் நெக்ஸ்ட் ட்ரம்ப் வந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்த பிறகு முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் இப்போ வந்து குளோபலி ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? அல்டிமேட்லி he is doing his own, he being our one ஒரு பிசினஸ் பர்சன், he being a real estate, he has developed all the things. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அவருடைய நிலையை அவர் வந்து ஏதோ நம்ம இங்கேயே காலகாலமா வாழ்ந்துட போறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. மேக்சிமம் 100 ஆண்டுகள் தான் நம்ம வாழ போறோம் இல்லையா? இஸ் ஆல்ரெடி 70s or 80s தான் இருப்பார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. பட் அவர் நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்டேஷனுக்காக தான் அவர் இந்த இத்தனை வேலை பண்றாருன்றத வந்து இதுவும் ஒரு கருத்தா போயின்னு இருக்கு இல்லையா? நோபல் பிரைஸ் பண்றதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சாதனை பண்ணணும், அமைதியை வந்து ரியல் உண்மையான ஒரு அமைதியை வந்து அவர் ரெவல்யூஷன் கொண்டு வர, அப்ப அந்த நோபல் பிரைஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி அங்கே தன்னுடைய பெயர் புகழுக்காக செய்யக்கூடிய அந்த பதவி இதெல்லாமே வந்து உண்மையாவே நம்ம இங்க அமைதியை வந்து எடுத்துட்டு வரணும்னு நினைச்சு கூட இங்க எந்த இடத்துலயுமே அமைதியை கொண்டு வர முடியல. இப்போ பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வச்சுட்டு உட்காந்துருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம் இருக்கும், விசா கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்றதும் நமக்கு தெரியாது இல்லையா? இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். மேலும் அங்கே வேலை வாய்ப்புகள் கூட படிச்சு முடிச்ச பிறகு இங்க இருந்து பசங்க அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி அங்க போய் படிக்கிறாங்க இல்லையா? ஆனா அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாதிச்சு ஓரளவு செட்டில் ஆயிடலாம் நினைச்சிட்டு தான் போறதே. உண்மையிலே படிக்கிறதுக்குன்னு போறது
வேலை வாய்ப்புக்காக தான் போறாங்க பிள்ளைங்க இல்லையா? ஆனாலும் இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைய பெறுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ வேலை வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் வெறும் படிச்சு முடிச்சுட்டு வேணா திரும்பி வந்து இங்க வந்து ஏதாவது வேலையை பார்க்கணுமே ஒழிய, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து இருக்கு, இந்த மாயை, ஃபியர்ஃபுல்னஸ் இல்லையா? அவ்வளோ காசை கட்டி நம்ம வந்து நாளைக்கு வேலை கிடைக்காம போனா அப்படின்னு ஒரு பயம் இல்லையா? எவ்ரி மூமெண்ட் நமக்கு பயம் உண்டு. ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நம்ம பௌதிக தளத்துல இருந்து ஆற்றும் பொழுது பயம் என்பது நம்மளோட இருக்கும். ஸோ இதுதான் உண்மை, நான் செய்யற செயல் தான் வந்து நித்தியம் என்று நினைச்சுட்டு நம்ம பாடிலி பிளாட்ஃபார்ம்ல செயல்பட்டு இருக்கோம். உண்மையிலேயே அத்தனை தேவையே கிடையாது. இங்கேயே இருந்து நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? நம்மளால முடிஞ்ச வேலையை கிடைச்சு நம்ம அதுல இருந்து நம்ம திருப்தி கொண்டு நாம வாழணும்னு நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வரணும். ஸோ ஏன்னா இப்போ பெண் எடுக்கிறவங்க, பெண்ணு கொடுக்குறவங்க எல்லாமே எத்தனை லட்சம் மாப்பிள்ளை சம்பாதிக்கிறான்றது பாக்குறாங்க. நிறைய சம்பாதிச்சா கிரேட்னு நினைக்கிறாங்க. ஆனா நாளைக்கு அந்த வேலை வந்து மாப்பிள்ளைக்கு இருக்குமா இல்லையான்றது ஒரு கேரண்டி கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஆவரேஜான ஒரு சேலரி இருந்து அந்த மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணி வைக்கலான்றது வந்து ஒரு பேசிக் குவாலிட்டிஸ். அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, கல்ச்சர்டு குடும்பமா, அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. எவ்வளவு ஆஸ்திகள் தேரும் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலையை வந்து நாம தேடுறதே கிடையாது. உண்மையான நிலையை நான் தேடுறதே இல்லை. நாம போலியான வாழ்க்கையை நோக்கி தான் நாம, அதாவது போலியான வாழ்க்கை என்று சொல்றதை விட நிரந்தரமற்ற வாழ்க்கையை நோக்கி நாம சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த பௌதிக உலகத்தினுடைய செயல்படும் தன்மை. ஆனா இதையெல்லாம் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு பாகவதம் நமக்கு வழி கொடுக்கிறது. உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோ இல்லையோ, எனக்கு நிறையவே ஆலோசனை பண்ணக்கூடிய அந்த பாரதத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஏன்னா இதை அதிகமா படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கிறது இல்லையா? அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம கண்டிப்பா படிக்கணும் இல்லையா? உணரணும், அப்பதான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பிளஸ் எல்லாமும் நமக்கு தெரியாது, அதையும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாமே தெரியறதுக்கான மார்க்கம் அத்தனை என்ன சொல்லுவாங்க, ரியலைசேஷன் நமக்கு கிடையாது. உணர்தல் என்பது கிடையாது. ஓரளவுக்கு தான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். அந்த ஓரளவுக்குள்ள இவ்வளோ இருக்கு இல்லையா? அதுலயே நம்ம வந்து நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஆக்சுவலி. அதனால கடைசியில ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு இல்லையா? ஒன் கேன் அட்டைன் த ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் பை டிரான்ஸ்ஜெண்டிங் த வேர்ல்ட்லி மிசரிஸ். அதாவது பர்ஃபெக்ஷன் எப்போ வரும்னாக்கா, யதார்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு பர்ஃபெக்ஷன் வரும். எஸ், இந்த பிரபஞ்சம் இப்படித்தான், இங்க வாழக்கூடிய வாழ்க்கை இப்படித்தான். எப்ப வந்து சங்கடம் வரும், எப்ப சந்தோஷம் வரும், எதையுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு அடியுமே வந்து நமக்கு வந்து படிப்பினையா இருக்கும். பரீட்சை நடந்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதற்கான முயற்சிகள் தான் நமக்கு பரீட்சையே. இப்ப என்னுடைய மகளுக்கு வந்து ஒரு அலைன்ஸ், என்னுடைய பெண்ணுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வந்திருக்குன்னா, அந்த அலைன்ஸை நான் பிக்ஸ் பண்றது வந்து அதுக்கான பாதை என்ன நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதுதான் என்னுடைய டெஸ்டிங் இல்லையா? ஸோ நான் நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கணும்னா, அற வழியில போகணும்னா அதற்கான செக் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நான் தேடணும் இல்லையா? அது இல்லைன்னா யாரா இருந்தாலுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னாக்கா, தட் இஸ் ஆன் த மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் இல்லையா? உங்களுக்கு காலையில முன்னேற்ற கூட சொன்னேன் இல்லையா? ஸோ லிக்கர் ஷாப் அண்ட் சிக்கன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வச்சிருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த அலைன்ஸை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ தட்ஸ் ஹவ். ஏன்னா அதெல்லாமே பாவப்பட்ட பணமாகத்தான் வரும். தெரிந்தே வந்து பாவத்தை தெரிஞ்சே நம்ம வந்து தள்ளக்கூடாது. தெரியாம போய் விழுறது வேற இல்லையா? தெரிஞ்சு போய் தள்ளுறோம்னா இவ்வளவு நாள் படிச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஸோ வி ஹாவ் டு ரீட். நம்ம படிக்கிறோம், அதை படிக்கிறத வந்து எவ்வளவு நம்ம பரிபாலிக்க முடியுமோ அவ்வளவுமே நம்ம உணர்ந்தறிந்து பரிபாலிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்ந்தறிந்து பரிபாலிக்கும் பொழுது இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்க பெறுகிறது. ஸோ உணராமலேயே நம்ம ஜஸ்ட் எதையோ ஒன்று படிக்கிறோம்னு படிச்சுட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்தை மட்டும் தான் புரட்டி இருப்போமே ஒழிய உண்மையான தாற்பயத்தை வந்து நாம புரிஞ்சிருக்க மாட்டோம். அதனால we need to analyze. That is a practicality test. ஸோ பகவான் சோதிக்கிறார், நீ எந்த அளவுக்கு நீ பிலாசபியை வந்து புரிஞ்சுட்ட, எந்த அளவுக்கு நீ அதை பரிபாலிக்கிற. ஸோ ப்ரீச்சிங் இஸ் நாட் பை ஒன்லி ப்ரீச்சிங், யூ ஹாவ் டு லீவ் ஆல்சோ இல்லையா? ஓரளவுக்கு நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பாலிசிஸை கண்டிப்பா பரிபாலிக்கணும்.
ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த ப்ரீச்சிங்கே ஒரு வேல்யூ வரும். இல்லைன்னா அந்த ப்ரீச்சிங் வந்து கண்டிப்பா வேல்யூ வராது. வி நீட் டு ஃபாலோ. அதுதான் பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். ஒன் மஸ்ட் ஃபாலோ வாட் எவர் தே ப்ரீச் அப்படிங்கிறது வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்கார். ஸோ அதே மாதிரி நாமளும் வந்து பரிபாலிக்கணும். ஸோ இந்த பாகவதத்தை எப்படி கேட்கணும்? ஐ திங்க் இதை நம்ம முன்னாடி ஒரு 5th சாப்டர்ல படிச்சோம்னு நினைக்கிறேன். அட்டென்டிவா கேட்கணும், சப்மிசிவா கேட்கணும், ஒபீடியண்டா கேட்கணும். 3 இருக்கு. இங்க சப்மிசிவ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடக்கத்தோட கேட்கறது, பணிவோட கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து அட்டென்டிவ் என்ன சொல்லுவாங்க, கவனமாக கேட்கறது. ஓகே, கவனமாகவும் அடக்கத்துடனும் அது வந்து பணிவுடனும் 3 பண்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து பக்தி பாதையில வந்து போகும்பொழுது பிரவச்சனங்கள் எல்லாமே வந்து அங்க என்ன சொல்ல வராங்கன்றத வந்து நம்ம அந்த பாவத்தை கொண்டு கேட்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன உணரணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அது நமக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். பகவானுடைய கிருபையால அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அங்க பணிவு இல்லாம, அடக்கம் இல்லாம, இல்லையா, அடுத்து வந்து கவனம் இல்லாம நம்ம வந்து கேட்டோம்னா அது சிம்பிளான விஷயம் கூட நம்ம மைண்டுக்கு போகாது. இதுதான் அதனுடைய ரகசியமே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அடுத்த ஸ்லோகம். அதாவது இதுல சொன்னீங்களே, இதோட பாகத்தோட எப்படி வந்ததுன்றதுக்காக நாங்க இது மாதாஜி பாகவதம் வந்து எவ்வாறு ஹிஸ்டரி ஆஃப் பாகவதம் தான் நம்ம இது வரைக்கும் படிச்சது, 7வது ஸ்லோகம் வரைக்கும். ஓகே, ஓகே மாதாஜி. அந்த பாகவதத்துல என்ன சொல்ல வரப்போறார் அப்படிங்கறதுமே படிக்க போறோம். சூத கோஸ்வாமி வந்து குளோரிஃபை பண்றது படிச்சோமா? 6வது சாப்டர்ல படிச்சோமா? 5வது சாப்டர்ல படிச்சோமா? சூத கோஸ்வாமி குளோரிஃபிகேஷன். சுகதேவ் கோஸ்வாமியை குளோரிஃபை பண்ணாரு இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் மகா யோகி, சமாவிரதா, இப்படிலாம் நம்ம படிச்ச ஒரு ஸ்லோகம் வருது. அந்த குளோரிஃபிகேஷன். ஸோ இது வந்து சூத கோஸ்வாமி யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யார்கிட்ட இருந்து கேட்டார்? சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்டார் இல்லையா? ஸோ அப்படி இந்த சூத கோஸ்வாமி வந்து சுகதேவ் கோஸ்வாமியை குளோரிஃபை பண்றார் இல்லையா? ஏகாந்தமதி, அடுத்து வந்து சம 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 இல்லையா, சமதிருக், மகா யோகி, இப்படி எல்லாமே அந்த அளவுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் சுகதேவ் கோஸ்வாமி இல்லையா, அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டலிஸ்டா இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சோம். ஸோ அந்த இது முடிஞ்சு இப்போ வந்து பாகவதனுடைய குளோரிஃபிகேஷன் இதெல்லாம் எப்படி வந்து இந்த பாகவதம் வந்து தோன்றியது இல்லையா, பாஸ்ட் 2 சாப்டர்ஸுமே நம்ம அதான் படிச்சோம். நாரத மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய அறிவுரை வியாசதேவருக்கு, இத்தனையுமே நம்ம படிச்சுட்டு வந்தோம். மேலும் இப்ப வியாசதேவர் உணர்ந்தறிந்து இப்ப பாகவதத்தை ஏற்றுகின்றார். அதை வந்து சுகதேவ் கோஸ்வாமி, பரிஷித் மகாராஜ், இங்க வந்து 2 கதை. ஒண்ணு வந்து பகவானுடைய இப்போ வந்து பரிஷித் மகாராஜுடைய பிறப்பு அததான் ஆரம்பிக்கும். அந்த பிறப்பு ஆரம்பிச்சு பரிஷித் மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றதுக்கு அந்த கதை எடுத்துட்டு போகும்பொழுது பகவானை பற்றி சொல்லி, ஏன்னா பகவான் இல்லாமல் அவர் வரல இல்லையா, அவர் தாயுடைய கருவில் இருக்கும் பொழுதே அவர் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா. அதனால அவருடைய புகழாரங்களை வந்து சொல்லி, பகவானுடைய புகழாரங்களை சொல்லி, அதன் பிறகு பரிஷித் மகாராஜாவுடைய கதையும் வந்து சொல்லி முடிக்கிறது தான் வந்து பாகவதம் இல்லையா. பரிஷித் மகாராஜ் பிறப்பு, அவருடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் பாண்டவர்கள் வந்து வீட்டை விட்டு செல்றுதல் இல்லையா, அவருடைய வந்த நோக்கத்தை முடிச்சுட்டு பரிஷித் மகாராஜாவுக்கு வந்து மணிமகுடம் சூட்டுதல், அவருடைய ஆட்சி முறை, அடுத்து நம்ம இந்த பசுவும் அதாவது எருதுவும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல், தர்மம் மற்றும் வந்து மத கோட்பாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய உரையாடல், கலிபுருஷனுடைய வருகை இல்லையா, இத்தனையுமே படிப்போம் நம்ம. ஸோ இதெல்லாமே வரும்பொழுது அதுக்கப்புறம் முதல்லாம் அந்த ஸ்ருங்கி முனி மூலியமா தான் வந்து இந்த கலிபுருஷனுடைய செயல்பாடு அமைய பெறது இல்லையா. ஸோ இப்படி 19th சாப்டர் வரைக்குமே வரும். அப்புறம் நெக்ஸ்ட் காண்டத்துல தான் நம்ம வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் இதெல்லாமே படிப்போம் நம்ம. ஓகே, ஸோ இது வரைக்குமே இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் வரும்போது சாபம் அவர் செல்லணும்ன்றது அங்கிருந்து பரிஷித் மகாராஜாவுக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கு நடையில வந்து கொஷின்ஸா வரும். ஸோ அந்த 7 நாட்கள் கதை வந்து தான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில வந்து அந்த தக்ஷகன் எனக்கூடிய அந்த நாகம் வந்து பரிஷித் மகாராஜா வந்து அதாவது பாம்பு கடிச்சுதான் அவர் வந்து போகணும்னு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் அந்த உடலை விட்டு சென்று இருப்பார். வெறும் அந்த உடல் தான் இருந்திருக்கும். ஓகே, அப்படி அந்த ஒரு நிலை வந்து கடைசியில வந்து நம்ம படிப்போம். ஸோ இதுதான் பாகவதமே.
ஸோ நம்ம இந்த பாகவதத்தை இப்படிதான் எடுத்துட்டு போகணும். ஓகே, அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம அப்படிதான் எடுத்துட்டு போகணும். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி. தேங்க்யூ. நான் அட்லீஸ்ட் 11 ஸ்லோகமாவது முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஓகே, பார்க்கலாம். சா சம்ஹிதாம் பாகவதிம் கிருத்வானுக்ரம என்னம்மா எழுதுறோம்? ಅದು ಬ್ಲೂ ಸ್ಟಾರ್ ಓಕೆ. ಕೃತ್ವಾನನುಕ್ರಮ್ಯ ಚಾತ್ಮಜಂ ಸುಖಂ ಅಧ್ಯಾಪಯಾಮ್ ಆಶಾ ನಿವೃತ್ತಿ ನಿರತಂ ಮುನಿಃ. எஸ், டிரான்ஸ்லேஷன் பர்பட் வாசி. மாமுனிவரான வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து அதில் உள்ள பிழைகளை திருத்திய பின் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருந்த அவரது சொந்த மகனான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை கற்பித்தார். பொருளுரை: இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட பிரம்ம சூத்திரங்களுக்கு அவராலேயே அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்க உரையாகும். இந்த பிரம்மசூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உரியதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதாலேயே ஒருவர் தன்னுணர்வு பாதையில் உடனடியாக ஈடுபாடு கொள்ளும் முறையில் அது தொகுக்கப்பட்டுள்ளது. அது முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பரம ஹம்சர்களுக்குரியது என்றாலும் பௌதிகவாதிகளாயிருப்பவர்களுடைய இதயங்களுக்குள்ளேயும் புகுந்து அது செயற்படக்கூடியதாகும். பௌதிகவாதிகள் புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இத்தகைய மனிதர்களும் கூட அவர்களுடைய பௌதிக நோய்களுக்குரிய வைத்தியம் பாகவதத்தில் இருப்பதை காண்பார்கள். சுகதேவ கோஸ்வாமி அவரது பிறப்பிலிருந்தே ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவருக்கு அவரது தந்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கற்பித்தார். ஸ்ரீமத் பாகவதம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது என்பதை பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் பௌதீக அறிஞர்களுக்கிடையில் நிலவுகின்றன. ஆயினும் அது பரீட்சித்து மகாராஜனின் மறைவுக்கு முன்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகும் தொகுக்கப்பட்டதாகும் என்பது பாகவதத்தின் ஸ்லோகங்களிலிருந்து தெளிவாகிறது. பரீட்சித்து மகாராஜன் பாரத வருஷத்தின் அரசராக உலகை ஆண்டு வந்த பொழுது கலிபுருஷனை தண்டித்தார். வேத நூல்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் கணக்குகளுக்கும் ஏற்ப கலியுகம் துவங்கி இப்பொழுது 5000 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தொகுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு முன்பேயும் புராணங்கள் மகாபாரதத்திற்கு முன்பேயும் தொகுக்கப்பட்டவையாகும். அதுவே வெவ்வேறு வேத இலக்கியங்கள் தொகுக்கப்பட்ட நாளை பற்றிய ஒரு கணிப்பாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை விவரமாக விளக்கும் முன்பாக நாரதரின் உபதேசித்தபடி அதற்கு ஒரு சுருக்கமான உரை எழுதப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் நிவர்த்தி மார்க்கம் எனப்படும் வழியை பின்பற்றும் முறையை விளக்கும் விஞ்ஞானமாகும். பிரவர்த்தி மார்க்கத்தை நாரதர் பயனற்றதென ஒதுக்கி தள்ளினார். இவ்வழிதான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் இயல்பாகவே விரும்பும் வழியாகும். மனிதனின் பௌதீக நோயை குணப்படுத்துவதே ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே பாகவதத்தை இப்போ ஆல்ரெடி பிரவೃತ್ತಿ நிவர்த்தி மார்க்கம் என்பது, பிரவೃತ್ತಿ என்பது இந்த சதுர்புருஷார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று இல்லையா? அதாவது பலன் கருதும் செயல்கள், புலனுணர்ச்சி செயல்கள் சம்பந்தப்பட்டது. நிவர்த்தி என்பது துரத்தல் இல்லையா? அதாவது அனைத்துமே ரினன்சியேஷன் சொல்லுவாங்க இல்லையா? பற்றற்ற நிலையில செயல்படக்கூடியது. அதாவது இந்த பௌதிகத்திலிருந்து பற்றை விலக்கி இறைவன் தொண்டுக்காக தன்னை ஏற்படுத்தி கொள்ளுதல். சோ பாகவதம் என்பது பரமஹம்சர்கள் இல்லையா? பரமஹம்சர்களுக்கான ஒரு ரிலீஷிங் இதுதான். அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வல்லது. ஆனா அப்படின்னா இந்த பாகவதம் வெறுமனே பரமஹம்சர்களுக்கு மட்டும்தானா, நமக்கு கிடையாதா அப்படின்னு கிடையாது. இது ஒரு பாமரனுக்குமே இது உதவக்கூடியது. ஆனா அதை அவன் கதையா கேட்டு அதை ஏற்று இல்லையா, அவன் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை அவன் பக்குவம் அடையறதுக்கு அவன் அதை உபயோகப்படுத்திக்கணும். அதை விடுத்துட்டு அவன் பௌதீக தளத்திலிருந்தே அவன் செயல்பட்டு கொண்டிருந்தால் நம்ம எந்த கதை சொன்னாலுமே அது கண்டிப்பா அவனுக்கு பிரயோஜனமே படாது. ஸோ பாகவதம் இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த, அதாவது கனிஷ்ட, மத்தியம, உத்தம எந்த அதிகாரியா இருந்தாலுமே பாகவதம் அவர்களுக்கு உதவக்கூடியது. சோ எந்த நிலை இருந்தாலும் பாகவதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் பக்குவமான நிலைக்கு முன்னேற்றம் அடைவார்கள். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் பாகவதம் எப்பொழுது வந்ததுன்றத 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இயற்றப்பட்டது. யாரால? வியாசதேவரால. அதுக்கு முன்னாடியே புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இருந்தது இல்லையா? ஆனாலுமே
இதை இயற்றினது இப்ப 5000 ஆண்டுகள் கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, துவாபர யுகம் முடிந்து பகவான் இந்த பிரபஞ்சத்தை வந்து நீங்கி, சோ அவர் புக்கு பாகவதமாக, அதாவது நான் பாகவத ரூபத்தில் இருப்பேன் என்பதை வந்து சொல்லி அதன் பிறகு பாகவதம் வந்து இயற்றப்பட்டது இந்த இடத்துல. ஓகே, சோ இது வந்து யாரால் இயற்றப்பட்டது? வேதவியாசரால வந்து இயற்றப்பட்டது. சோ மேலும் பாகவதம் முன்னாடி வந்து கொடுத்திருந்தார் ஆல்ரெடி, ஆனா அதை ஏற்றி கூட வந்து அவருக்கு வந்து திருப்தி கொள்ளல. அதனாலதான் மீண்டும் அதை வந்து பிரவிற்த்தி மார்க்கத்திலிருந்து நிவிற்த்தி மார்க்கத்துக்கு எடுத்துட்டு வந்தார். யாரு? வியாசதேவர். அப்படிப்பட்ட அந்த பாகவதத்தை வந்து தன்னுடைய மகனுக்குமே வந்து எடுத்துரைக்கிறார். யாரு? ஸ்ரீல வியாசதேவர். சோ இந்த பாகவதத்தை நாம வாசிக்கும் பொழுது இந்த பௌதீக நோயிலிருந்து, பௌதீக நோய்க்கு மருந்து எதுன்னா பாகவதம் தான். சோ அது வந்து அவங்களுடைய இந்த பௌதீக உலக வாழ்க்கைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒன்று. அதுதான் பாகவதம். சௌனக உவாச்ச, சௌனக ரிஷி கேட்கிற, சவை நிவத்தி நிராதஹ சர்வத்ரோபேக்ஷகோ முனிஹி கஷ்யாவா பிரஹாதிம் ஏதாம் ஆத்மா ராம சம்பாஷயத். சௌனக ரிஷி. ஸோ சௌனக ரிஷி வந்து சுத கோஸ்வாமி கிட்ட கேட்குறாங்க. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி வந்து ஆல்ரெடி அவர் தன்னொரு பாதையிலே தான் இருந்தார் இல்லையா. நம்ம எல்லாமே அந்த ஸ்டோரி படிச்சிருக்கோம் இல்லையா. அவர் பிறந்த உடனே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவர் வந்து வெளியில வரதுக்கே அச்சம் கொண்டார். ஏன்னா இது ஃபுல்லு 3 குணங்களால் சூழப்பட்டது. எப்ப வேணாலும் யாரு வேணாலும் சறுக்கி விழுவாங்கன்றது வந்து அவருக்கு தெரியும். தாயின் கருவிலே 16 ஆண்டுகள் இருந்தவர். ஸோ பிறந்த உடனே அவர் என்ன பண்ணார்? காட்டை நோக்கி போனார். ஸோ அந்த பாவம் இல்லையா. ஸோ அவதூத ரூபத்துல அங்கே பெண்கள் எல்லாம் குளித்து கொண்டிருந்தாலும் அவர் சென்றதை, அவருடைய பார்வையிலிருந்தே அவர் வந்து அனைத்திலுமே இறைவனை காணக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த பெண்கள் வந்து உணர முடிந்தது. அதனால அவர்களுடைய ஆடைகளை வந்து அவர்கள் வந்து அணியணும்ன்ற கூட அவர் யோசிக்கல. ஆனா அதே பின்னாடி வந்த வியாசதேவரை கண்டதும், அதாவது ஒரு வயதான நபராக இருந்தாலும் அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? தே கவர்ட் தேர் clothes, covered their bodies with the clothes இல்லையா. உடலை வந்து அவர்கள் வந்து மறைத்து கொண்டார்கள். இதற்கான கேள்வியுமே வந்து வியாசதேவர் கேட்கிறார் இல்லையா. என்னுடைய பிள்ளை வந்து இளம் வயது இல்லையா, அந்த வயதுக்கே உரித்தான ஒரு தன்மை உண்டு இல்லையா. அப்படி இருந்தும் நீங்க அவனை கண்டு நீங்க அந்த செயலை செய்யல. நான் வயோதிகன் இல்லையா. ஸோ ஏஜ்ட் பர்சனா இருந்தா நீங்க இந்த மாதிரி செய்தீங்க இல்லையான்னு கேட்கும் பொழுது, அது அவர் வந்து தெய்வீக நிலையில இருக்கார், நீங்க இன்னும் கிரகஸ்த ஆசிரமத்தை வந்து கடைபிடிக்கிறீர்கள், அதனால வந்து இந்த செயல் அப்படின்னா வியாசதேவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது. விச் ஆசிரமா இஸ் பிலாங்கிங் டு, அதற்கான மரியாதைகளை வந்து அவர்கள் கிரகஸ்தாசிரமத்திற்கு இருக்கக்கூடியதை வந்து கொடுத்தாங்க. ஸோ இங்கே குளோரிஃபிகேஷன் ஆஃப் சுக்கதேவ் கோஸ்வாமி தான் நம்ம பார்க்கறது. இது முன்னாடி ஒரு ஸ்லோகம், நான் என்ன ஸ்லோகம் பாருங்க, நம்ம எந்த ஸ்லைட்லயோ படிச்சோம், 5th சாப்டர்லயா 4th 6th சாப்டர்லயே தெரியல. மகாயோகி சமாவிரதா சமாதிருக். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து 4th சாப்டர். 4th சாப்டரா? ஓகே. எத்தனாவது ஸ்லோகம் ஆக்சுவலி? 4th ஸ்லோகம். ஸ்லோகம் அது. ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம். 4th சாப்டர்ல 4th ஸ்லோகம். இல்லையா. புத்திர மகாயோகி, இந்த குளோரிபிகேஷன் இல்லையா, அதெல்லாம் அவரது நிர்விகல்பக உன்னித்ரோ இல்லையா, இதெல்லாமே அவருடைய குவாலிட்டிஸ் சுகதேவ் கோஸ்வாமி. ஓகே. வியாசதேவர் சன் வாஸ் எ கிரேட் டிவோட்டி. பின்னாடிதான் அவர் டிவோட்டி ஆனார். முதல்ல வந்து அவரும் வந்து ஒரு இம்பர்சனல் வே ஆஃப் அருவவாதியா இருந்து அவர் அந்த மாற்றத்துக்கான 2 ஸ்லோகங்களையுமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. உங்களுக்கு நிறைய வாட்டி ராதிகா மாதாஜி டெய்லி மார்னிங்ல நீங்க அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா. பகவான் கருணை மிக்கவர். ஏன்னா ஒண்ணு வந்து பூதனாவுக்கே வந்து பெரிய லெவல் கொடுத்தார் இல்லையா, தாய் ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தை கொடுத்தார் இல்லையா. சோ அந்த அளவுக்கு கருணை. நம்மளை கொல்ல வரவங்களுக்கு நம்ம வந்து தாய் ஸ்தானத்தை கொடுப்போமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். சோ அப்படிப்பட்ட கருணை. சோ இதெல்லாமே இறைவனுடையது எல்லாமே. அந்த பண்புகளை கேட்டு அவர் என்ன ஆறார்? he becomes from the impersonal இருந்து பர்சனலிஸ்ட் ஆயிடுறார் இல்லையா, டிவோட்டி. ஸோ அவருடைய மனசு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஆல்வேஸ் அந்த, அதாவது பகவானுடைய பக்தி மீது இருந்தது. ஸோ இங்கே அவருடைய நிலை பற்றி நம்ம படிக்கும் பொழுது
அதாவது கிரேட் டிவோட்டி, மகா யோகினாக்கா மிகப்பெரிய பக்தர். சமாதிருக்குன்னா சமநோக்கு. அதனாலதான் அந்த விஷன் வந்து அந்த பெண்களை கடந்து செல்லும் பொழுது கூட இந்த அதாவது மரங்கள்ல கூட அதாவது எல்லா ஜீவன்களிலுமே ஒரே மாதிரியான ஜீவனுடைய தன்மையை வந்து அவர் நோக்குகிறார், சமநோக்கு பார்க்கிறார். நிர்விகல்பக அப்படின்னாக்கா அப்சல்யூட், அதாவது அவர் வந்து ஒரு அருவவாத தன்மையில வந்து நிலை பெற்றிருப்பவர். ஞானத்துல ஏகாந்த மகிஹி, ஒன்றே, அதாவது டிவாலிட்டி எல்லாம் கிடையாது அவருக்கு. ஒன்றே ஒன்று மனசு இல்லையா, ஒரு மனசு பிக்ஸ்டு. உன்னித்ரக, அதாவது நீசன் சொன்னாலே அதாவது இருள், நிதிரை, ஆவித்யை, இது மூன்றே ஒன்றுதான் இல்லையா. சோ ஆவித்ய தலத்தை கடந்தவர், வித்யை அதாவது ஞானத்தில் நிலை பெற்றவர் என்று பொருள். மேலும் வந்து மூடா, அதாவது இதே அப்பியர்ஸ் லைக், அதாவது பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து அதாவது அவதூதா இல்லை இல்லையா, அததான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 7.9. ஸோ இப்படி அந்த குளோரிஃபிகேஷன், இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க. அவரே ஆல்ரெடி வந்து தன்னுணர்வு பாதையில் இருந்தவர் இல்லையா. ஸோ வை ஹி டிட் டேக் ட்ரபிள் டு அண்டர்கோ தி ஸ்டடி ஆஃப் காட்ஸ் லிட்ரேச்சர், ஏன் அவர் வந்து இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து சொல்றாரு. ஸோ எஸ் வாசிங்க மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட். ஹரே கிருஷ்ணா. வாசிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கட்டுமா? படிங்க. 8th தானே இப்ப படிக்கணும். சம்ஹிதாம் பாகவதி 9. ஓகே மாதாஜி, ஒரே நிமிஷம் எடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சவுனகர் சூத கோஸ்வாமியிடம் வினவினார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் இத்தகைய பரந்த நூலை கற்பதெனும் சிரமத்தை மேற்கொண்டார்? பொருளுரை. பொதுவாக பௌதீக செயல்களை துறந்து தன்னுணர்வு பாதையில் நிலையாக ஈடுபடுவதே மக்களுக்குரிய வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். புலன் நுகர்வில் இன்பம் காண்பவர்கள் அல்லது உடல் நலத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருப்பவர்கள் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருவிகளில் ஒருவர் மட்டும் தன்னுணர்வு பெற்று ஒரு ஆத்மாவாக மாறக்கூடும். ஆத்மா என்றால் தான் என்பதாகும். ஆராமா என்றால் இன்புறுதல் என்பதாகும். மிக உயர்ந்த இன்பத்தை தேடி அனைவரும் அலைகின்றனர். ஆனால் ஒருவரது ஆனந்தத்தின் அளவு மற்றொரு ஆனந்தத்தின் அளவிலிருந்து வேறுபட்டதாகும். ஆகவே கருவிகளால் அணிவிக்கப்படும் இன்பம் ஆத்மாராமா பக்தர்களால் அனுபவிக்கப்படும் இன்பத்திலிருந்து வேறுபட்டதாகும். ஆத்மாராமா பக்தர்கள் எல்லா விதத்திலும் பௌதீக இன்பத்தின் சிரத்தையற்றவர்களாகவே இருக்கின்றனர். ஸ்ரீல சுகதேவகோஸ்வாமி ஏற்கனவே இந்நிலையை அடைந்திருந்தார். என்றாலும் மிகச்சிறந்த இலக்கியமான பாகவதத்தை பயிலும் சிரமத்தை மேற்கொள்வதில் அவருக்கு ஏற்பட்டது. எல்லா வேத கல்விகளையும் கடந்து விட்டவர்களான ஆத்மாராமா பக்தர்களுக்கும் கூட ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் மேலான கல்வியாக இருக்கிறது என்பதையே இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. ஸோ இப்போ ஏன் இவ்வளோ, அவர் ஆல்ரெடி வந்து ஹி இஸ் பீங் அ செல்ஃப் ரியலைஸ்ட் சோல் இல்லையா. யாரு பிறக்கும் பொழுதே தன்னொரு சுகதேவ கோஸ்வாமி. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் எதுக்கு இத்தனை கஷ்டப்படணும்? இப்போ நம்மள மாதிரி வந்து உணர்ந்தறியாதவங்க படிச்சாலாவது ஏதோ கொஞ்சம் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவை. ஆல்ரெடி தன்னுணர்வு பாதையில நிலை பெற்றவங்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரமப்பட்டு அவர் ஏன் கத்துக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து சவுனக ரிஷிகள் தலைமையில இருக்கக்கூடியவங்க வந்து சுத கோஸ்வாமி கேட்கிறாங்க இல்லையா. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய உணரும் நிலை வந்து வேறுபட்டிருக்கும். இப்ப கர்மா நிஷ்காம கர்ம யோகத்துல இருக்கவங்களுடைய உணர்வு வேறுபட்டிருக்கும். ஞான தளத்துல இருக்கவங்களுடைய உணர்வு வேறுபட்டிருக்கும் இல்லையா. யோக தளத்துல யோகிகளா இருக்கவங்களுடைய உணர்வு வந்து வேறுபட்டிருக்கும். பக்தனுடைய உணர்வு வேறுபட்டிருக்கும் இல்லையா. அந்த இதுதான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் பர்பட்ல வந்து நம்ம ஷீலா பிரபுபாதர் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ சில பேருடைய ஒவ்வொருத்தருடைய என்ஜாய்மெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஆனந்தமே வேறுபட்டு, சில பேர் கர்மகாண்டா மோட்ல தான் என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஞான தளத்துல இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் பக்தி பண்றதுனால என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அளவுதான் வேறு. அதாவது எந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அவர்கள் வந்து அடைகிறார்கள் என்பது கண்டிப்பாக வேறுபட்டிருக்கும். ஆத்மா ராமா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் படிப்போம். ஆத்மா ராமஸ் முனையோ, அந்த ஸ்லோகம் அதுதான்.
ஆத்மாராமாஸ் ஆர் கம்ப்ளீட்லி இன்டிஃபரண்ட் டு த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் இல்லையா? ஆத்ம நிலையில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வந்து பௌதிக தளத்தில் இருக்கக்கூடியதை வந்து அவங்க வேறுபட்டு இருப்பாங்க. இப்ப நாம் எல்லாருமே கொஞ்சம் பௌதிகம், கொஞ்சம் ஆன்மீகம், அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டுதான் இருப்போம் இல்லையா? இப்ப நம்ம பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஆனந்தமா நம்ம நினைப்போம் இல்லையா? கண்டிப்பா நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அது பௌதீக தளம் இல்லையா? அது நம்முடைய கடமையை ஆற்றி முடித்தோம் இறைவனுடைய கருணையாளன் நினைக்கிறது அது வேற ஆங்கிள். ஜென்ரலா நினைக்கும் பொழுது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்து அவ ஏதோ நல்லபடியா வாழ்றான், திஸ் இஸ் பௌதீக தளம். இந்த ஜென்மத்துல அவன் நமக்கு பிள்ளை, அடுத்த ஜென்மத்துல அவன் எங்க இருப்பான்னு நமக்கு தெரியாது, நாமும் எங்க இருப்போம்னு தெரியாது இல்லையா? இந்த ஜென்மத்துல பகவான் இந்த பந்தத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? அப்படின்னு ஆராயறது வந்து ஆன்மீக தளத்துல இருந்து. பௌதிக தளத்துல நம்ம கண்டிப்பா ஆராய மாட்டோம். இன் ஜென்ரலா வி ஆர் ஆல்வேஸ் இந்த இங்கே அங்கே மதில் மேல் பூனை மாதிரி நம்ம என்ன ஆகுறோம், அங்கே இருந்து நம்முடைய உணர்வுகள் வந்து இங்கேக்கு அங்கேக்கும் வந்து மாற்றம் பெற்றுக்கொண்டேதான் இருக்கும். ஆனா ஒருத்தர் வந்து பிக்சட் ஆகி ஒரு ஸ்திரத்தன்மை பெற்றவர்கள் வந்து அனைத்துமே வந்து ஆன்மீக தளத்திலிருந்து நோக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுடைய ஆனந்தம் எதுல அமைந்திருக்கும்னா இந்த பௌதீகத்துல வெல்லக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பா இருக்காது. ஆன்மீகத்துல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஆனந்தம். பகவானுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஸ்வீட்டை வந்து பண்ணி நம்ம இல்லையா, ருச்சியான ஸ்வீட் நெய்யிலே வந்து பண்ணி நம்ம பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணோம்னா அது நமக்கு பெரிய ஆனந்தம் கொடுக்கும். இது வந்து ஒரு பக்தனுக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருடைய ஆனந்தம் எந்த மாதிரியான செயல்ல இருக்கும்ன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா கணக்கிட முடியாது, வேறுபட்டு இருக்கும். ஆனா ஒரு ஆத்ம நிலையில் குடிக்கொண்டவர்களுடைய ஆனந்தம், அந்த பரமானந்தம் பகவானுக்காக வந்து ஆற்றக்கூடிய கைங்கரியத்துல தான் இருக்கும். ஓகே, அதனாலதான் வந்து he took the stage. அதனாலதான் அதை கேட்டார். ஸோ ஏன் இதை வந்து கேட்டார், இந்த பாகவதத்தை அவரால் கேட்க அவர் தந்தை இடத்துல இருந்து கேட்டாருன்னா he want to rejoice இல்லையா? பரமானந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு கேட்டார். அதன் பிறகு he became a devotee. முதல்ல அவர் வந்து அருவவாதியா இருந்தாலும் பிற்காலத்துல வந்து அவர் வந்து he became a devotee. அதனால நம்ம இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை வந்து அண்டர் கிராஜுவேட், பாகவதம் வந்து போஸ்ட் கிராஜுவேட், சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து பிஹெச்டி. ஸோ இப்படிதான் நம்ம படிப்படியா படிக்கணும். ஓகே, நான் இன்னைக்கு இதோட நிறுத்துறேன். வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास सागर की जय. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम